வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? நீங்க பேர் தெளிவா கேக்குதுங்கய்யா. ஐயா நமக்கு இப்போ 62 பேர் இருக்காங்க. பதிவு பண்ணி தெளிவா யூடியூப்ல கேக்குதுங்களா? போடலாம். வீடியோ வீடியோ ஐயா ராஜபூதி ஐயா, பதிவு பதிவு பண்ண பண்ணி யூடியூப்ல என்னங்க? போடலாமா? இல்ல யூடியூப் லைவ் போடவா? நம்ம பதிவு பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பதிவு பண்ணி அதுல எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நான் இப்ப ரெக்கார்டிங் மட்டும் தொடங்கி நீங்க ரெக்கார்டிங் வந்து தொடங்கிடுங்க. ரெக்கார்டிங் நான் தொடங்கிட்டேன். இப்ப நம்ம தொடங்கிக்கலாமாங்கய்யா? பேசறலாம். நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா, டிஆர்பி தமிழ் தேர்வுக்கு படிப்பதற்காக இணைய வழி வகுப்புகளுக்கு வந்திருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் இயலனின் அன்பான வணக்கம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை நடத்தி மிக பெரும் அனுபவம் இருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ராஜபூபதி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியுடைய திரு ராஜபூபதி அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ரஹமத்துல்லா அவர்கள் நான்மூர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குநராக இருக்கிற தமிழியலன் ஆகிய நானும் இணைந்து இந்த வகுப்புகளையும் இந்த ஒருங்கிணைப்புகளையும் செய்ய இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை எங்களது 3 பயிற்சி மையங்களின் சார்பாக 3 ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக மிக விரைவில் டிஆர்பி தேர்வில் வெற்றியடைய இருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த பயிலரங்க இலவச அறிமுக வகுப்பினை தொடங்குகிறோம். இந்த வகுப்பினை திரு ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜபூபதி அவர்கள் இப்பொழுது தொடங்கி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீடியோல கொஞ்சம் இஷ்யூ, அதனால வீடியோல ஆடியோ மட்டும் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். ஐயா ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? நான் பேசுறது ஐயா ரொம்ப தெளிவா கேக்குது. ஓகே. இப்போ எல்லாருக்குமே நல்லா கேட்கும் தானே? அவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய நெட்வொர்க் வீக்கா இருந்தா மட்டும் சிக்கலா இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் தெளிவா தான் கேட்கும். ஓகே, ரைட். அனைவருக்கும் வணக்கம். இந்த முயற்சி எஸ்பெஷலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ். அந்த டிஆர்பியில் தமிழ், அதுக்காக போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதற்காக இந்த வகுப்பு. ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தமிழியலன் ஐயா வந்து ஐயா உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. ரேடியன் ஐயா, ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ராஜபூபதி ஐயா, இப்போ ஆமா தமிழியலன்னு சொல்ல ஆரம்பிச்சுங்க அங்க இருக்கு. ரைட். தமிழியலன் ஐயா வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கல. ஐயா தெளிவா கேக்குது. ராஜபூதி ஐயா தெளிவா கேக்குதுங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ராஜபூபதி ஆமா, அவருக்கான நெட்வொர்க் சிக்கல் ஏற்பட்டு. நண்பர்களே, அன்பு கலந்த வணக்கங்களை மீண்டும் தமிழியலனாகிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நேரடியா செய்திக்கு வந்துருவோம். நமக்கான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து டிஆர்பி தமிழ் என்பதை படிக்கிறதுக்கான முறைகள் எக்கச்சக்கமான புத்தகங்களும் தகவல்களும் சொல்லப்படுகிற இந்த சூழ்நிலையில ஒரு 3-4 கோணங்கள்ல நம்முடைய பாடத்திட்டத்தையும் செய்திகளையும் நாம பிரிச்சுக்க முடியும். ஷேரிங் சிலபஸ். அதனால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இப்போ நம்ம போல பாடத்திட்டத்தை பார்ப்போம். நேரடியா நம்ம செய்திக்கு வருவோம். நம்முடைய பாடத்திட்டத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் 11 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி எல்லாருக்கும் தெரியுது இல்லமா? யாராவது ஒருத்தவங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஓகேன்னு போடுங்க, அல்லது ரஹமத்துல்லா ஐயா கையை தூக்குங்க. படம் தெரியுது இல்ல? சிலபஸ் ரஹமத்துல்லா ஐயா கையை தம்ஸ் அப் பண்ணுங்க. நான் சிலபஸ் டிஸ்பிளே பண்ணிருக்கிறது தெரியுதா? ரஹமத்துல்லா சரி பரவாயில்ல, நீ பாரு உள்ள இருக்கு. நண்பர்களே, அதனால இந்த 11 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம், மொழியினுடைய தோற்றம், மொழி இனங்கள், திராவிட மொழிகள், வடமொழி திராவிட மொழிகளுக்கு இடையான ஒப்பீடு, தமிழின் தொன்மை, உயர்தனிச்ச மொழி, காலந்தோறும் தமிழ், தொல்காப்பிய தமிழ், பல்லவர் பாண்டியர் கால தமிழ், இந்த செய்திகள் குறித்த முதல் செய்தி. இதை பாத்தீங்கன்னா பொதுவா பார்வை நூல்களாக மிக அதிகமான நூல்களை படிக்கிறது என்ற பழக்கமும் அதுவும் சிக்கல் இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பகுதியை பொறுத்த மட்டும், இந்த பகுதி அடுத்த பகுதி அந்த கிட்டத்தட்ட அதுவும் சக்திவேல் ஐயாவுடைய தமிழ் மொழி வரலாறு புத்தகமும், ஜான் சாமுவேல் அவர்களுடைய இந்த புத்தகம் உங்ககிட்ட உறுதியாக இருக்கும். நான் கேமரா வச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். நானு தமிழ் மொழி வரலாறு சக்திவேலுடைய புத்தகமும், ஜான் சாமுவேல் அவர்களுடைய திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு என்ற நூலும் நமக்கு இந்த முதல் பகுதி, இந்த 2வது பகுதியில. இந்த 2வது பகுதி எங்க இருக்கிறது?
சொற்றொடர் அமைப்பு, சொற்பொருள் மாற்றம், பேச்சு தமிழும் எழுத்து தமிழும், கடன் வாங்கி, இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் சக்திவேல் ஐயாவுடைய தமிழ் மொழி வரலாறு புத்தகத்தினுடைய பிற்பகுதி கட்டுரைகள் தான். ரொம்ப எளிமையான கட்டுரைகள். ஆனால் அது வினாக்கள் வரும். எது பாரசீக மொழி, எது உருது மொழி அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும். அடுத்து எழுத்து, சொல், யாப்பு, அணி இலக்கணங்கள். பொருள் நமக்கு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. எழுத்து, சொல், இலக்கணம், யாப்பு, அணி இலக்கணம். இதை பொறுத்த மட்டும் அடிப்படையாக நமக்கு 2 நூல்கள் தான். உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியமும் நன்னூலும். தொல்காப்பியம், நன்னூல். யாப்பை பொறுத்த மட்டும் யாப்பருங்கல காரிகை, அணியை பொறுத்த மட்டும் தண்டி அலங்காரம். அகம் புறத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், அகத்தை பொறுத்த மட்டும் நம்பி அகப்பொருள், புறத்தை பொறுத்த மட்டும் புறப்பொருள் என்பாமலை. கடைசியாக நான் இந்த இலக்கிய வரலாற்றை தொடுகிற போது நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சிருக்கும், முதுகலை தமிழ் படிப்பவர்கள். தொல்காப்பியர் 3 தான் சொல்றார், எழுத்து, சொல், பொருள் தான். ஆனால் 3 இலக்கணத்தோடு நிறுத்தி கொண்டாரான்னு கேட்டா கிடையாது, 5 இலக்கணம் சொன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். பொருளதிகாரத்தினுடைய செய்யுளியல் என்பதுதான் பிற்காலத்தில் யாப்பதிகாரமாக விரிவடைகிறது. அந்த பொருளதிகாரத்தில் இருக்கிற ஓமையியல் தான் பிற்காலத்தில் அணி இலக்கணமாக மாறி தண்டி அலங்காரமாக, தண்டி நூலாக வருகிறது. அப்போ தொல்காப்பியர் 3 இயல்களுக்குள், 3 அதிகாரத்திற்குள் 5 இலக்கணங்களில் சொல்லி இருந்தார். அது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழித்து நன்னூல் எழுத வருகிற பவணந்தியினுடைய ஆட்சி காலத்தில் இலக்கணம் அப்டேட், இலக்கணம் சரி செய்யப்படுகிற போது 5 இலக்கண பகுதிகளாக பிரிகின்றன. அதுல கூர்ந்து கவனிச்சோம்னா எழுத்துக்கும் சொல்லுக்குமான பகுதிக்கு நன்னூலே நமக்கு கிடைக்கிறது. பொருள் 2ஆக பிரிந்து கிடைக்கிறது. ஒன்று நம்பி அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள் வெண்பாமாலை. யாப்புக்கு யாப்பருங்கல காரிகை, அணிக்கு அணி இலக்கணம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் நன்னூலே கிடைச்சிருது. பொருள் மீண்டும் 2ஆக பிரிஞ்சு புறப்பொருள் அகப்பொருள் 2ஆக கிடைக்கிறது. யாப்புக்கு யாப்பருங்கிற காரிகை கிடைக்கிறது, தண்டிக்கு தண்டி அலங்காரம் கிடைக்கிறது. இது பிற்கால சோழர் ஆட்சியின் போது கிட்டத்தட்ட தொல்காப்பியம் எழுதப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இலக்கணம் புதுப்பிக்கப்படுகிற போது வருகிற இலக்கண செய்தி. தொல்காப்பியம் தான் முதல் நூல். இந்த 6 நூல்கள் 5 நூல்களாக இல்லாமல் 6ஆக இருப்பதற்கு காரணம், பொருள் நூல் 2ஆக இருக்கிறது, நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை இருக்கிறது. அந்த நூல்கள் அந்த அடிப்படையை படிக்கிறது தான் அகம் புறம். அதாவது அந்த பிரிவு 3ஐயும் 4ஐயும் நீங்க ஒன்னா சேர்த்துக்கலாம். கூர்மையா கவனிச்சீங்கன்னா தெரியும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு தான் நம்ம படிப்போம். அந்த பிரிவு 3ல பொருளை விட்டுருக்கிறாங்க, அந்த பிரிவு 4ல விரிவா எழுதிருக்கிறாங்க. ஏன்னா பொருள் இலக்கணம் என்பது தமிழ் இலக்கணத்தின் மிக பெரும் பகுதி என்பதால தொல்காப்பியர் அதை அகத்திணையியல், புறத்திணையியல் அந்த செய்திகளோடு பொருளதிகாரத்துல அவர் செய்திகளை சொல்லி இருக்கிறதால நமக்கு 2 தனித்தனி நூல்கள் கிடைக்கிறதால, அதனால இந்த பிரிவு 3, 4 2த்தையும் சேர்த்து நமக்கு தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை செய்திகள், நன்னூலுடைய அடிப்படை செய்திகள், நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பருங்களுக்காரிய தண்டி அலங்காரம். இந்த நூல்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதில்லை. இதற்கான பிடிஎஃப் நூல்களாக கிடைக்கின்றன. அதை வைத்து அதுல இருக்கிற முக்கிய செய்திகளை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு முறை கூட கேட்டிருந்தாங்க, யாப்பருங்களுக்காரியை கட்டளை கலித்துறையில் அமைந்திருக்கிற அது உங்களுக்கு தெரியும். குறியில தொடங்கினா 16 எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இல்லாமலும், நெடில தொடங்கினா 17 எழுத்துக்களும் இருக்கிற மாதிரியான, நேரசை நிறையசை என்பதை கணக்கு வைத்து தொடங்குகிற மாதிரியான செய்திகள் இருந்த அந்த முறையில கட்டளை கலித்துறையில் எழுதப்பட்டது கேட்டிருந்தாங்க. பிரிவு 1, 2க்கு நான் பரிந்துரை செய்கிற 2 நூல்கள் தமிழ் மொழி வரலாறு, ஜான் சாமுவேல் என்ற 2 புத்தகங்களை ஆழமாக படித்தல். ஆனால் இப்போ தேப்போமியினுடைய புத்தகமோ மூவாருடைய புத்தகம் படிக்க வேண்டாம் நான் சொல்லல. அதை ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கிட்டு அதுல இருந்து நான் உங்களுக்கு அப்சாக்ட் எடுத்து ஒரு 2ல இருந்து 3 பக்கம் எதெல்லாம் உருவரை செய்தி, எதெல்லாம் மூவா தொடர்ல முக்கிய செய்தி. இப்போ மூவாருடைய இலக்கிய வரலாறுன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, இலக்கிய வரலாறு வருகிற போது சொல்லுகிறேன். அடுத்ததாக இப்ப இந்த 3, 4, 5வது பகுதி பாருங்க, அதுவும் இலக்கணம் தான். ஆனால் அது எங்கே இருக்கிறதுனா தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியல். வேற ஒரு ஸ்லைடு போமா, தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியல் பிரிக்கப்பட்டிருக்கிற முறை என்னுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் வராம இருக்கு நினைக்கிறேன். அப்ப தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் மொத்தம் 30 இயல்களாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும். அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமையியல், செய்யுளியல், மரபியல் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த 5வது தலைப்பு மெய்ப்பாடு என்பது மீண்டும் இலக்கணம் தான். அதே இருக்கு 3, 4, 5 தொல்காப்பியத்தின், அதாவது தொல்காப்பியத்தை மையமாக வைத்து நாம் இயங்குகிறோம். அந்த 5வது பகுதி என்பது மெய்ப்பாட்டியல். உங்களுக்கு அந்த நூற்பாக்கள் முதுகலை தமிழ் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்று தொல்காப்பியர் சொல்றார். ஒரு முறை உங்களுக்கு வினாத்தாள்ல பொறுத்துக்க போட்டு அந்த வடமொழி சொற்கள் போட்டிருந்தாங்க. நகைனா ஹாஸ்யம் அப்படின்னு போட்டு, கோபம்னாக்கா ரௌத்திரம்னு வடமொழி சொற்கள் போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரவில்லை, தமிழ் சிந்தனையில நமக்கு எண்வகை மெய்ப்பாடுகள் தான். ஆனால் அவர்களுடைய முறைகள்ல அது நவரசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9 இந்த 8 இல்லாமல் எந்த உணர்வுகளும் அற்ற நிலையில் இருப்பதை பேர் சாந்தம் என்று வடமொழியாளர்கள் குறிக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மனிதன் உயிரோடு இருக்கிற வரையில் 8 வகை உணர்ச்சிகளோடு இருக்கிறார். இறக்கிற பிறகு வேணுமானால் அமைதி அந்த செய்திகள் கிடைக்கலாம். அதனால தமிழ் வட இந்திய மரபு 9 நவரசம், தமிழர்களுடைய மரபு எண்வகை மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாட்டை வந்து தனியா தந்திருக்கிறதுனால இந்த நூற்பாக்களை நம்ம ஆழ்ந்து படிக்கணும். உங்களுக்கு நகை என்பதற்கு நூற்பா தெரியும். எள்ளல் இளமை பேதமை மடம் என்று உள்ளப்பட்ட நகை 4 என்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8யும் 4யும் பெருக்கினா வரக்கூடிய 32. அதைத்தான் தண்ணீர் தோன்று எண்ணான்கு கிளறின் தொல்காப்பியர் சொல்லி போனார். ஆனா நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த 8 மெய்ப்பாடுகளும் இந்த 4 செய்திகளோடு மட்டுமே நமக்கு வந்து மெய்ப்பாட்டியல் முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் கூர்மையா படிச்சோம்னா அது வந்து உண்மையா சொல்லணும்னாக்கா அதாவது வெளி வாழ்க்கையில் நம்ம காட்டக்கூடிய மெய்ப்பாட்டியலை மட்டும் படிச்சுட்டு விட்டுறோம். ஆனால் தொல்காப்பியர் அதனுடைய நீட்சியாக அகத்தினைக்குரிய மெய்ப்பாட்டு கூறுகளை சொல்லி செல்கிறார். அதை நம்ம எல்லாம் கவனிக்கலாம். அவத்தைகள் என்ற பெயர்கள்ல 6 அவத்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். அது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலை நாம் படிக்கிற போது அப்படி அந்த அவத்தைகள் குறித்து இருக்கிற செய்திகளையும் கூட நாம வந்து அவசியமாக படிக்க வேண்டும். அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த இதுதான் அவனுக்கு தெரியும். தொல்காப்பியம் அப்ப பாத்தீங்கன்னாக்கா தொல்காப்பியம் இருக்கும் அடிச்சுட்டு வாங்கல. அப்ப பாத்தீங்கன்னா 1-2 டிக் பண்ணி சக்திவேலையாவுடைய மொழி வரலாறு புத்தகமும் ஜான் பாமரோட புத்தகம் அடிப்படை நூல்கள், மற்ற நூல்கள் தேப்பமினுடைய நூல், அந்த நூல்கள்லாம் துணை நூல்களாக வச்சுக்கலாம். 3-4-5 பொறுத்தப்பட்ட நான் சொல்லிருக்கிற 6 நூல்கள் தொல்காப்பியம், அதற்கப்புறம் நன்னூல், அதற்கு பிறகு நமக்கு வந்து நம்பியக பொருள் புறப்பொருள் என்பதாக யாப்பர்களுக்காரிய கல்வி அலங்காரம். கல்வி அலங்காரம்னா 35 அடிகள் நமக்கு தெரியும். நகையே நமக்கு அங்கு சொல்லுகிற தந்தை ஓமை உருவகம் தீவகம் முன்வரு நிலையே பின்ன விளக்கே வேற்றுப்பொருள் வைப்பே வேற்றுமை விபாவனை ஒட்டே அதிசயம் தற்குறிப்பேற்ற அந்த வரிகளும் அதுல என்னென்ன சொல்றான், தீவகம்னாக்கா முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை அப்படி கொஞ்சம் ஆர்வமாகவும் செய்திகளாகவும் படிச்சா ஒரு புத்தகத்தையும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு நடத்த முடியும். நீங்க அதுல இருந்து விரிவுலாம் படிக்கணும். அப்ப 3-4-5 இலக்கண பகுதி. 6வது பகுதி சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள், 3-4 முக்கிய கவிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க. செய்யுள் யாத்த அரசர்கள், பெண்பார் புலவர்கள். பொதுவா இந்த இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்க எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பாக்கியமேரி அம்மாவுடைய புத்தகம் வகைப்பாட்டு நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற இந்த புத்தகம். இதுல வரக்கூடிய பெரும்பான்மையான ஒரு வரி அல்லது ஒரு மதிப்பெண் வினா விடைகளை இது பெரும்பாலும் பார்த்துக்கணும். இலக்கிய பகுதி ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன விஷயங்களை படித்திருப்போம் விட்டுருப்போம். நான் இலக்கிய வரலாறு வருகிற போது சொல்லுகிறேன்னு சொன்னேன். மூவாவர்கள் நமக்கு தெரியும் 18 கீழ்கணக்கு நூல்கள், 4 அடி 4 மணி 440 ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பனவும் கைநிலையவாம் கீழ்கணக்குன்னு சொல்லி கிடைக்கிற அந்த தொகுப்பு முறையை பற்றி அறிகிற சுருக்கு வழி நினைவு வைத்துக் கொள்வதற்காக பிற்கால புலவனால் எழுதப்பட்ட ஒரு வெண்பா நேரிசை வெண்பா. இதுல இந்நிலைன்னு ஒன்று வருகிறது, கைநிலைன்னு ஒன்று வருகிறது. ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகளை உபயோகித்து அவர்கள் தொகுக்கிற அல்லது முந்தைய காலகட்டத்தில் 2 பெயரிலேயும் ஓலைச்சுவடிகள் கிடைக்கின்றன. அப்படி கிடைக்கிற போது 19 நூல்கள் கிடைத்து விடுகிறது. இப்போது எது 18வது நூலாக வைப்பது என்று பார்க்கிற போது அவர்கள் பாத்தீங்கன்னா இந்நிலை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவர் ஒரு செய்தியை சொல்லுவார், நாம் எல்லோரும் 18 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் 18ல 11 அறநூல்கள் என்று படிக்கிற போது அவர்கள் இந்நிலையை இணைத்துக் கொண்டு 12 நூல் என்று எழுதியிருப்பார். அவருக்கு கிடைக்கிற அந்த தரவுகளின் அடிப்படையிலான செய்திகள். உங்களுக்கு அது மாதிரி பல்வேறு செய்திகள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சுவையான செய்தி. நான் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி முதுகலை தமிழ் படித்திருக்கிற உங்களுக்கு தெரியும். அகத்திணை புறத்திணை என்பதனுடைய தொல்காப்பியத்தினுடைய மிக முகாமையான நூற்பாக்களிலே ஒன்று. அதாவது மக்கள் நுதலிய அகன் 5 சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறார். அந்த காதல் துறையிலே வருகிற பாடல்களுடைய தலைவனுடைய பேர் சொல்லப்படாது.
ஆனால் நமக்கு என்ன ஒரு மதிப்பெண் விட வர வாய்ப்பு இருக்கிறதுனா, இந்த சிக்கல்ல அகம்புறம் என்ற சிக்கல்ல மாட்டி தவித்த நூல் எதுனாக்கா நெடுநல் வாடை. நமக்கு தெரியும். நெடுநல் வாடையினுடன் ஒரு 180 190 வரி இருக்கக்கூடிய அந்த நூல்ல ஒரு வரி வருகிறது, வேம்பு தலையாத்த நோன்காள் எகம். வேம்பு தலையாத்த நோன்காள் எகம். ஒரே ஒரு நிமிஷம். Do one good channel, enter for waiting room. ஒரே நிமிடம். எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப வேம்பு தலையாத்த நோன்பாள் இயக்கம் ஒரு வரி வருகிறதால அது வந்து 72 தானா? வேம்பு தலையாத்த நோன்பாள் இயக்கம்னு வர்றதால வேப்பம்பூவை சூடி இருக்கிறவன் பாண்டிய மன்னன் தெரியறதால, நக்கீரனுடைய சமகாலத்து பாண்டிய மன்னன் யாருன்னு தெரியறதால இது வந்து அகநூலே கிடையாது, புறநூல்னு தூக்கி வச்சாங்க. அப்ப வேம்பு தலையாத்த நோன்பாள் இயக்கம் என்பது அந்த ஒரு மதிப்பெண்ல எந்த நூலில் இடம் பெற்றிருக்கிறது என்று கேட்கிற வாய்ப்பு இருக்கிற முகாமையான. அதே மாதிரி அதுதான் நம்ம இந்த இலக்கியத்துல வழக்கறிஞர் அம்மாவுடைய புத்தகம் படிக்கும் போது இன்னும் ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுடைய பேரை நான் சொல்றேன். ஒரு நான் பீலிட் 88 90 படிக்கும் போது வச்சிருக்கிற ஒரு புத்தகம். அது என்ன புத்தகம்னாக்கா கல்பனான்னு நினைக்கிறாங்க. அவங்க எழுதின ஒரு புத்தகத்துல இப்போ முதுமொழி காஞ்சின்னா அதுல சிறந்த வரிகள் இது, அகநானூருடைய முக்கியமான வரிகள் இது, குருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தொகுப்பு மாதிரி அந்த அம்மா தந்திருப்பாங்க. அதை நம்ம படிக்கிற போது சில சில கேள்விகளை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைகிறோம் பாருங்க. அப்படி இல்லாமல் முக்கியமான வரிகளை தெரிந்து கொள்ள முடியும். பிரிவு 7 ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். மீண்டும் இலக்கிய வரலாற்று பகுதியில நம்ம படிக்க போற அதே செய்திகள் தான். ஐம்பெரும் காப்பியங்கள், 50 காப்பியங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சீவக சிந்தாமணியும் தான் முழுசா கிடைக்கிறது. வளையாபதி குண்டலகேசி முழுசா கிடைக்கிறது இல்ல. அது மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்களாக இருக்கிற நூல்கள், அதுல 18 கீழ்கணக்கு நூல்கள், இப்ப நான் சொன்ன நூல்கள் இந்த நீதி நூல்களுடைய சிறப்பு. இதுல வந்து பழமொழி, திருக்குறள் போன்ற நூல்கள்ல இருக்கக்கூடிய நாலடியா இந்த இந்த நூல்கள் தான் இன்றைக்கு அதிக புழக்கத்திலையும் அந்த வந்து கிளியர் போட்டுருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெரு காப்பியங்கள், 18 கீழ்கணக்கு. அடுத்ததாக பலவர் காலமாக இருக்கிற பக்தி இலக்கிய காலத்திலே வருகிற நமக்கான பக்தி இலக்கியங்கள் நமக்கு தெரியும். யாரோ ஒருத்தவங்க அனடேட் பண்றீங்க, அவர் யாரும் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க, மீட்லிங்ல ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அட்மின் அவங்களை தூக்கிட்டு வாங்க, அவங்க ரூம்ல இருந்து வெளியேறலாம், அல்லது அனோட்டேஷன் அவங்க கிளியர் பண்ணலாம். அந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருக்கிற தேவாரம், திருவாசகம், இப்ப இந்த பக்கங்கள்லாம் எனக்கு தெரியும். பாக்கியமேரி புத்தகத்தை 277வது பக்கத்துக்கு வந்தீங்கன்னாக்கா சைவ திருமுறைகள், 12 சைவ திருமுறைகள், அந்த பெயர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது என்ற செய்திகள் இருக்கும். அதே மாதிரி 323 24வது பக்கத்துக்கு வந்து 24 25 வந்தீங்கன்னாக்கா பாக்கியமேரியுடைய புத்தகத்துல வைணவத்தினுடைய அந்த 12 ஆழ்வார்கள் தொகுத்து இருக்கிற அந்த நூல்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். கிளியரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பாருங்களேன், இதுக்கு நேரா ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா, முதல்ல பக்தி இலக்கியம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், தாய்மானூர் போட்டு, கம்பராமாயணம் இதெல்லாம் போட்டுட்டு வர அதே வரியில தொடர்ந்து சிற்றிலக்கிய கால இலக்கியங்களையும் போட்டுறாங்க. சிற்றிலக்கிய கால இலக்கியங்களாக நமக்கு அறியப்படுகிற 96 வகை நூல்கள் என்று சொல்லுகிற பன்னீர் பாட்டியலும் வச்சனத்தையும் சொல்றாங்க. ஆனால் 96 வகையான நூல்களும் தமிழில் கிடைப்பதில்லை, நமக்கு தெரியும். இந்த 96 வகையான செய்திகளையும் அந்த செய்திகளையும் பாக்கியமேரி அம்மா அவர்கள் வந்து தன்னுடைய நூல்ல அந்த பெயர்களையும் அந்த விளக்கங்களையும் அழகா தந்திருக்கிறாங்க. ஆனால் சிற்றிலக்கியத்தில் எதுவெல்லாம் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து குறவஞ்சி இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய குற்றால குறவஞ்சி, பரணியில் இருக்கக்கூடிய கலிங்கத்து கவரணி, பள்ளி இலக்கியங்கள் இருக்கக்கூடிய முக்கூடர் பள்ளு, கலம்பகத்தில் இருக்கக்கூடிய நந்தி கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி பிள்ளைத்தமிழ் இப்போ உங்களுக்கு கேட்டிருந்த கேள்வியில் கூட பார்த்தோம். எது பிள்ளைத்தமிழ் முதல் இதாக இருக்கும் காப்புறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்திகளையும் அந்த பட்டியலையும் நம்ம பாக்கியமேறிக்கிட்டே இருக்கிறது. கூடுதலான செய்திகளை நாம் எழுதி எழுதி உங்களுக்கு நாம வழங்குவோம். அதனால இந்த சிற்றிலக்கிய பகுதியில அது அடுத்ததாக அந்த பகுதி முடிக்கும் போது சமயங்கள் வளர்த்த தமிழ். இந்த சமயங்கள் வளர்த்த தமிழுக்கு வந்து ரொம்ப நல்ல புத்தகம் வந்து நம்முடைய தட்சிணாமூர்த்தி ஐயாவுடைய 4 கட்டுரைகள் இருக்கிறது. தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்னு ஒரு பெரிய புத்தகம் நமக்கு வெளியில இருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடுல நமக்கு வந்து சமயங்கள் வளர்த்த தமிழ் என்பது குறித்து எக்கச்சக்கமான தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. ஆனா இவர் அடிப்படையான அந்த நம்ம மறக்காம இருக்கிறதுக்கான பல்வேறு செய்திகள், வடகலை தென்கலைனா என்ன, சைவம் இருக்கிறதுல இன்னைக்கு இருக்கிற சைவ மடங்கள் எந்த அளவுக்கு தமிழ் தொண்டு ஆற்றினாங்க அப்படிங்கிற செய்தியில இருந்து பெரிய பட்டியல் வைப்பார். நான் கூட என்கிட்ட ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பட்டிமன்றமே வைப்பேன். சமணம்னா கிறித்துவமா அப்படின்னு கூட வைப்போம். அதுக்கு நான் வேற ஒரு தீர்ப்புரை தருவேன், அது வகுப்பு 2ல நான் சொல்றேன். அப்போ இவங்க 2 பேரும் தான் அதிகமாக செய்தவர்கள். சமண பள்ளிகள் வந்தன, இலக்கண நூல்கள் எடுத்துட்டு வந்தாங்க, எழுத்தினுடைய வடிவ சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. சமண பள்ளிகள் என்பதே நம்ம அப்படிதான் பார்க்கணும். தியானம் பண்றதுக்கான இடம் இல்லை. முதலில்
தமிழ்நாட்டுக்கு வந்த பள்ளிகள் சமண பள்ளி. கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் பள்ளிகள் தனியார் பள்ளிகள், ஆனால் வணிக நோக்கு இல்லாத தனியார் பள்ளிகள், திண்ணை பள்ளிகள். அதை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி இஸ்லாம், கிறித்துவம், சித்தர், சமய சீர்திருத்தம் இது பகுதி. அதுக்கப்புறமா இருக்கிறது தற்கால இலக்கியங்கள், தமிழில் உரைநடை, தமிழினுடைய நூல்களுடைய பதிப்பு முயற்சி, இலக்கிய ஆராய்ச்சி, புனை கதைகள், நாவல்கள், சிறுகதைகள், இது அண்மை கால நூல்களாக நம்ம திட்டமிட்டிருக்கோம். அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பிலக்கியம், நாடக இலக்கியம், அதற்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஒப்பிலக்கியம், இந்த மாதிரி திறனாய்வு விஷயம், இந்த 2 பகுதியிலையும் நம்ம ரஹமத்துல்லாஹி ஐயா எடுப்பாங்க. இல்லைன்னா நானே அது சேர்ந்து எடுப்பேன். அது பார்ப்போம். இப்போ இந்த திறனாய்வு வகைகள் இது போன்ற 2 நூல் இருக்கிறது. உங்களுக்கு வந்து தமிழர்களுடைய ஒப்பிலக்கிய அறிமுகம் இருக்கிறது. திறனாய்வு கலை என்கிற தீர்த்தூர் நடராஜனுடைய புத்தகம் இருக்கிறது. ஆய்வியல் அறிமுகம் என்கிற தமிழர்களுடைய புத்தகம் இருக்கிறது. அதுல இருக்கிற அடிப்படையான செய்திகள். இப்ப இந்த உலக அளவுல இந்த ஒப்பிலக்கியங்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். அங்கிருந்து அமெரிக்கா அதை எடுத்துட்டு வந்துச்சு. அப்போ 4-5 பேர் அதை பற்றி பேசுகிறார்கள் என்கிற செய்திகள், அவருடைய கருத்துக்கள் என்ன என்ற செய்திகளை தொகுத்து எடுக்கிறதா. கடைசியாக இருக்கிற படைப்பாற்றல், கவிதை, கட்டுரை, நாடகம் எழுதும் ஆற்றலை சோதித்தல் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்னு தெரியல. ஆனால் நான் படிக்கிற யாப்பிலக்கண பகுதியில இருக்கிற எதுகை, மோனை, அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இணை, பொழிப்பு, ஒருவு, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், அந்த நமக்கு சொல்லக்கூடிய கூழை, முற்று என்று சொல்லுகிற அந்த எதுகை மோனைகளை குறித்து படிக்கிற முறைகள் என்று இந்த பாடம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அறிமுக வகுப்புல நான் ஒரு 2 செய்திகள், இது கொஞ்சம் நேரம். இன்றைக்கு அறிமுக வகுப்புல நான் உங்களுக்கு 2 செய்திகளை சொல்ல இருக்கேன். ஒன்று இலக்கிய வரலாறு குறித்த ஒரு ஒட்டுமொத்தமாக நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே ஏன் நமக்கு பாடம் கடினமாக இருக்கிறது? கணக்கு அப்படின்னா பாரதிக்கு பிடிக்கல. எட்டயபுரத்து கவிஞன் பாரதிக்கு கணக்கு பிடிக்கல. ஏன் கணக்கு பிடிக்கல அப்படின்னா, கணக்கை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. 7 6 42 தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது 1 2 2 2 2 4 3 2 6 படிச்ச மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா 2 ராஜாக்கள் சண்டை போட்டாங்கன்னா நாம அங்க எம்ஜிஆர் நம்பியார் நீங்க சண்டை போட்டலாம். அப்போ எதையெல்லாம் காட்சிப்படுத்தி படிக்க முடியுமோ அதையெல்லாம் இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும். சில ஸ்கூல் டீச்சர்ஸாவும் இருப்பீங்க. மன வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த மைண்ட் மேப்பிங் அடிப்படையில எதையெல்லாம் நம்ம ஒரு பட்டியலாகவும் ஒரு விஷயமாகவும் எடுத்துட்டு வர முடியுமோ அதை எடுத்துட்டு வரலாம். நம்முடைய வகுப்பினுடைய அடிப்படையாக இருக்கிற ஒரு பட்டியலை இப்ப நான் காட்சிப்படுத்துகிறேன். அது இலக்கிய வரலாறுக்கும் மொழி வரலாறையும் பொதுமைப்படுத்தி நான் தயாரித்திருக்கிற பட்டியல். நான் என்பதை தற்பெருமைக்காக நான் சொல்லல. ஏனென்றால் அந்த 100 ஆண்டுகள்ல ஒரு அப்ராக்சிமேஷன் இருக்கிறதால புலவர்கள் அப்படி ஒரு பட்டியலை தயாரிப்பதில் ஒரு சின்ன தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பட்டியலை நான் தயாரிச்சேன். இது பெருசா வருமாமா? நீங்க ஜூம் இன் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க ஜூம் இன் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இதுதான் நடுவுல ஒரு மையக்கோடு நான் போட்டிருக்கேன். இந்த மையக்கோட்டுக்கு இடதுகை பக்கம் இருக்கிறது இலக்கிய வரலாறு, இந்த பக்கம் இருக்கிறது மொழி வரலாறு. நீங்க உங்களுடைய டிஸ்பிளே போயிட்டு ஜூம் இன் பண்ணி பாருங்க. இது 6 காலகட்டமாக நம்ம பிரித்திருக்கிறோம். ஒன்று சங்க காலம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதனால எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, நாம இலக்கணங்களை படிக்கிற போது ஏன் தொல்காப்பியத்துக்கு பிறகு நன்னூறு நம்ம படிக்கிறோம், ஏன் அந்த விஷயங்களை படிக்கிறோம் என்பதை தொடர்பு படுத்துகிற போதும், அப்பதான் நம்ம மொழி வரலாற்றுல சக்திவேல் ஐயா ரொம்ப ஆழமாக நமக்கு எடுத்துட்டு போவார். அந்த செய்திகளை எடுத்துட்டு வர்ற செய்திகள் எல்லாமே நமக்கு புரியாது. அப்போ முதல்ல சங்க காலம், அடுத்து சங்கம் அறிவிய காலம், அடுத்ததாக பக்தி இலக்கிய காலம், அடுத்து உங்களுக்கு தெரியும் நான் அதற்கு மொழிபெயர்ப்பு காலம் கொடுத்திருக்கேன். அது காப்பிய காலம் அல்லது பிற்கால சோழர் காலம், சிற்றிலக்கிய காலம், தற்காலம். இது எல்லாமே முதல் பகுதி சங்க காலமும் கடைசியா இருக்கிற தற்காலமும் கிட்டத்தட்ட ஒரு 6 நூற்றாண்டுகள். அது கிமு 3ல இருந்து கிபி 3 வரையில. தற்காலம் என்பது கிபி 15 கிட்டத்தட்ட கிபி 15 17ல இருந்து இப்ப இருக்கிற காலகட்டம் வரை 21. இது எல்லாமே 3 நூற்றாண்டுகளாக இருக்கிறது. சங்கம் அறிவிய காலத்துல இருண்ட காலம் என்று சொல்லுகிறோம். நீதிநூறு காலம் என்பது அதான், அரை இலக்கிய காலம் என்பது அதான், கலப்பிரர் காலம் என்பது அதான். இப்படி பல்வேறு பெயர்கள் அந்த காலகட்டத்துக்கு இருக்கிறது. கிபி 3ல இருந்து 6, கிபி 6ல இருந்து 9 வந்து பல்லவர்களுடைய காலம், கிபி 9ல இருந்து 12 பிற்கால சோழர்கள் நமக்கு தெரியும். விஜயாலய சோழன் திருப்புறமைய போரில் வெற்றி அடைந்த பிறகு அங்கதான் நமக்கு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அல்லது நம்ம சின்ன வயதுல படித்து வியப்போடு இருந்த பொன்னியின் செல்வனுடைய பகுதியும் நடக்கிற இடம் பிற்கால சோழர் காலம். 12ல இருந்து 15 அந்த 17ஆம் நூற்றாண்டு தான் சிற்றரசர்களுடைய காலம். அதற்கு பிறகு வெள்ளையர்கள் வராங்க. இப்ப நமக்கு அந்த பகுதியோட தொடர்பு படித்து எது முகாமையான இலக்கியங்கள் நான் எழுதிருக்க பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள் கேட்கப்பட்டால் தொல்காப்பியம் 8 தொகை 10 பாட்டு. அது உங்களுக்கு தெரியும். 12 மேல் கணக்கு நூல்கள். அதற்கு அடுத்ததாக 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் கலப்பரர் காலத்துடைய நூல்கள். இந்த இடைப்பட்ட பகுதியில கால ஆய்வுகளுக்கு இருந்தாலும் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் அங்கு தோன்றி இருக்கணும் இருக்கு.
திருக்குறளுடைய காலகட்டத்தை குறித்து பல்வேறு ஆய்வுகளும் பல்வேறு செய்திகளும் இருக்கிறது. அதையும் நம்ம தரவுகளா எடுக்க வேண்டி இருக்கிறது. 3வது காலகட்டம் பக்தி இலக்கிய காலம் நமக்கு தெரியும். கலப்பிரர் காலத்துல சமண பௌத்த மதங்கள் தமிழ்நாட்டில் மிக உச்சத்தில் இருந்தன. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் உச்சத்திலே இருந்த போது நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீண்டும் சைவ வைணவ மதங்கள் வந்தன. அந்த காலத்துல இல்லையான்னு கேட்டா, அந்த காலத்துல சிவனியம் மாலியம் என்ற பெயர்ல இருந்தது. சிலப்பதிகாரத்துல நாம படிப்போம். முக்கண்ணனுடைய அந்த இது மாதிரி சூலம் மாதிரி பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு போகிற அந்த பாதை 3 படியாக பிரித்து போகிறதுன்னு சொல்ற இடத்துல இருந்து திருமாலை வழிபடுகிற இடையர் குல பெண்களாக இருக்கிற கண்ணகிக்கு அடைக்கலம் தருகிற மாதிரி வரையில அங்க பேசப்பட்டது. சமண பௌத்த மதங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மீண்டும் சைவ வைணவ மதங்கள் வருகின்றன. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நம்ம இந்த சினிமாவில தசாவதாரம் படத்துல பார்த்தோம் பாருங்க, கமலஹாசனுடைய முதல் பகுதியை பார்த்தோம். இவங்க 2 பேருக்கும் உண்மையா சண்டை நடந்தது. அது பாட்டிலேயே இருந்திருக்கும். 5 எழுத்து மந்திரம் பெருசா, 8 எழுத்து மந்திரம் பெருசா, நமச்சிவாய பெருசா, ஓம் நமோ நாராயண பெருசா. நமச்சிவாயத்தை பேசுகிறவர்கள் சைவர்களாக, நாயன்மார்களாக, 63 நாயன்மார்களாக அவங்க இருந்தாங்க. அதுதான் 12 சைவ திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. கண்ணனை குறித்தும் அவரது அவதாரங்களை குறித்தும் பேசுகிறவர்கள் ஆழ்வார்கள் என்று அறியப்பட்டார்கள். அதுதான் 4000 பிரபந்தம் தொகுக்கப்பட்டது. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் உங்களுக்கு தெரியும், நம்பியாண்டார் நம்பி. வைணவத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி அவர்கள். இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பகுதியில 2 பேருக்கு நடக்கிற போட்டியின் காரணமாக நமக்கு தமிழ் இலக்கியம் வளர்கிறது. கிட்டத்தட்ட மொழி வரலாற்று புத்தகத்துல பாத்தீங்கன்னாக்கா, பல்லவர் கால தமிழ் அவ்வளவு இலக்கமான சுவையான செய்திகள் கிடைக்கும். இரட்டை பண்ணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒருத்தவர் வந்தாருன்னா அவன் வந்தான்னு சொன்னா போதும். ஆனா அவருக்கு மரியாதை தரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அவர் வந்தார்னு எழுதணும். அதுவே ஒரு பண்ணை, ஒரு ப்ரொமோஷன். நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திருச்சியிலயோ திண்டுக்கல்லையோ தருமபுரியில இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. நான் ஊருக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க, உங்க காதோட அவன் வந்துட்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பைக்ல சொல்லும் போது அவர் வந்தார்னு சொல்லுவீங்க. அது மரியாதை. அப்படி இல்லாமல் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் இரட்டை பண். இது வந்து பல்லவர் காலத்துல வருகிறது. கிட்டத்தட்ட பிற்கால கலப்பர காலத்துல லேசா தொடங்குகிறது. ஆனால் பக்தி இலக்கிய காலத்துல நிலை பெறுகிறது. பக்தி இலக்கிய காலத்துல நிலை பெறுகிறது காரணம் என்னன்னா, சாதாரண மனிதர்களை அவன்னு சொல்றோம், மன்னனை அவர்னு சொல்றோம், கடவுள் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவர்கள் போட்டாங்க. நமக்கு டிஆர்பி கேட்டிருந்த ஒரு கேள்வி வந்து, இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தினுடைய கடைசி வரை நம்முடைய சக்திவேல் ஐயாவுடைய இந்த இதுல பல்லவர் காலத்தினுடைய கடைசி வரையே ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழன் என்ற தமிழ் என்ற பாருங்க, நீங்க புத்தகம் கையில வச்சிருந்தீங்கன்னா சக்திவேல் ஐயாவுடைய 168வது பக்கத்துல அப்பர் தேவாரத்தில் தான் முதலாக தமிழன் என்ற சொல்லாட்சியை காண்கிறோம் அப்படின்ற வார்த்தையை சக்திவேல் ஐயா எடுத்து எழுதிட்டாங்க. ஒரு முறை டிஆர்பி கேட்டிருந்த கேள்வி அது. அது பக்தி இலக்கிய காலம். அடுத்ததாக பிற்கால சோழர் காலம். பிற்கால சோழர் காலத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து கம்பன் மிகப்பெரிய உச்சம். அல்லது முதலில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பேர் இலக்கியம்னு பார்க்கணும்னா கம்பன். கம்பனை குறித்து நம்ம சில செய்திகளை ஒருவரி செய்திகளை அப்புறம் நம்ம படிப்போம். ஏனென்றால் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் எடுத்து வருகிற விருத்தப்பாவில் உச்சத்தை தொட்டவன் கம்பன். உங்களுக்கு தமிழ் படித்தவர்கள் எளிமையா சொல்லலாம். இப்போ சங்க காலத்துல என்ன இருந்ததுன்னா ஆசிரியப்பா இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளி. பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, சில நேரங்கள்ல இயற்சி மண்டலம் இருக்கும். அது ஆசிரியப்பாவோட கலந்து வரலாம். இந்த முறையை மாற்றி 4 சீர்கள்ல 5 சீர்களாக மாற்றி 5 சீர் கடி நெடிலடி ஆசிரிய விருத்தம், 6 சீர் கடி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றெல்லாம் மாற்றுகிற புதிய கவிதை உத்தியை கண்டுபிடித்தவர் திருத்தக்கதேவர். சீவக சிந்தாமணி மனநூல் என்று அறியப்படுகிற அந்த நூலை எழுதின. ஆனால் அந்த விருத்தப்பா வகையில் உச்சத்தை தொட்டவர் கம்பன் இல்லையா, மிகப்பெரிய உச்சம். கும்பகர்ணனை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, உங்க எம்ஏ படிக்கும் போது கேட்டிருப்பீங்க. கும்பகர்ணன் உறங்குகிற போது எழுப்புகிற பாடல் கம்பன் எழுதின பாடல்கள்ல இசை ஒழுங்கோடு கூடிய மிக உயர்ந்த பாடல். விருத்தப்பாவில் எடுத்துட்டு வர்றாரு. அதான் உலக்கை குத்தி எடுப்புற அதே டியூன்ல எழுதிருப்பார். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்துராய் எழுந்துராய் அரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். கூர்மையா நோட் எடுக்கிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா விருத்தப்பாவை தொடங்கி வைத்தவர் சிவகிருஷ்ணாவில் திருத்தக்க தேவன். அதில் புகழின் உச்சிக்கு சென்றவர் கம்பன். இந்த பிற்கால சோழர் காலத்திலும் சிற்றிலக்கிய காலத்திலும் தான் நான் சொன்ன இந்த 5 நூல்கள் எழுதப்படுது. நன்னூல்ல இருந்து நமக்கு வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா 5 இலக்கணங்களாக அந்த நூல்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டோம்.
அடுத்ததாக சிற்றிலக்கிய காலம். சிற்றிலக்கிய காலத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா என்ன காரணத்தாலும் தெரியல, பேரரசு நிலைகள் மறைந்து போய்விடுகின்றன. கொஞ்சம் லேசா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர்களால் 3 பகுதிகளாக ஆளப்பட்டு கொண்டிருந்த சூழலை மாறி கலப்பிரர் ஆட்சி காலத்திலையும் பல்லவர் ஆட்சி காலத்திலையும் பேரரசர்கள் உண்டுதான். கலப்பிரர்கள் பேரரசர்கள் உண்மையா சொல்லப்படாது. ஏன் 2 காலம் சொல்லப்படுகிறதுன்னு ஒரு ஆய்வு இருக்கிறது. அது நமக்கு ஒரு மதிப்பெண் வட்டிக்கு தேவைப்படாது, அதனால தவிர்த்துலாம். ஆனால் நமக்கு இந்த பேரரசர்களாக கலப்பிரர்கள் இருக்கிறாங்க, பல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பிற்கால சோழர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் இவர்கள் எல்லாம் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே சிற்றரசர்கள் வந்துட்டாங்க, பேரரசர்கள் இல்லை. இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு நகைச்சுவை என்னன்னா, நம்ம வடிவேலனுடைய 23ஆம் புலிகேசியில வந்த மாதிரி அங்க புலவனை பாராட்டி தற்புகழ்ச்சியோடு மன்னா மாமா மன்னா அண்டங்காக்கைன்னு சொல்ற மாதிரி தற்புகழ்ச்சியை எழுதுகிற பாடல்கள் அதிகமாக வருகிறது. அந்த பகுதியில ஒரு நன்மை நடக்கிறது. நான் சொன்ன குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளு போன்ற நூல்கள் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறது. குற்றால குறவஞ்சி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. திரிகூடராச கவிராயர் அவருக்கு பரிசு கொடுத்தவங்க. அந்த செப்பேடு கிடைக்கிற ஆண்டு 1718. எனவே வரலாற்று செய்திகள்லாம் ஒருவரி செய்திகளாக நான் படிக்கிற போது குற்றால குறவஞ்சியில் இருக்கிற பாடல்களை நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் தொடங்கி இந்த குளத்தை போயிட்டு பரிசு வாங்கிட்டு வரும்போது அவ கேட்பா, இதுக்கான பரிசு இந்த பொருள் எல்லாம் நகை போட்டிருக்கே, கழுத்துல அது போட்டிருக்கே, இதெல்லாம் ஏறி இத்தனை நாளாக எண்ணூரம் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீ சிங்கின்னு சிந்து வகை பாடல்கள். சிற்றிலக்கியத்தினுடைய குறை நிறை 2 என்னன்னாக்கா 96 வகையான இலக்கியங்கள் நமக்கு கிடைப்பதில்லை, குறைவாகத்தான் கிடைக்கிறது. தனிமனித புகழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனால் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை கவனிக்கப்படும். உங்களுக்கு முக்கூடர் பள்ள கூட ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க, உழவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற நூல் எது என்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப கற்காலம் என்பது ரொம்ப முக்கியம். இதுலதான் அதிக வினாக்கள், அதிக நம்ம எதிர்பாராத புதிய வினாக்களை போட்டுறாங்க. ஏன்னா இப்போ சூல் என்ற நாவலுக்கு தர்மன் வாங்கினாரு, விருது வாங்கினாரு சாகித்ய அகாடமி. வெற்றி என்கிற அந்த நாவல் பூமணியினுடைய நாவல் தான் அசுரன் என்கிற படமாக எடுக்கப்பட்டது என்ற செய்திகளையும், ஜோடி குரூஸ் அவர்கள் எழுதின கொற்கை, இந்த தற்காலத்துக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது, ஒரு பெரிய முகம் இருக்கிறது. அது 2 அறிவியல் கருவிகளால் இன்றைய தற்கால இலக்கியம் கட்டமைக்கப்பட்டது. புரிந்து கொள்வதற்காக கூட்டன்பர்கனுடைய அச்சு இயந்திரம் தமிழ் இலக்கிய உலகத்தில் மட்டும் கிடையாது, உலக இலக்கியம் முழுவதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதுவரையில் சிற்றிலக்கிய காலம் வரையில் யாராவது இந்த டேபிள் காலத்தை பிரிண்ட் எடுத்து பண்ண முடியும், அதிலேயே உங்களால எழுதிக்க முடியும்னா அதுவரையில் எல்லாமே ஓலைச்சுவடிகள். நம்ம சொன்ன 5 காலம், சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், இலக்கிய காலம், மொழிபெயர்ப்பு காலம், சிற்றிலக்கிய காலம், எல்லாமே ஓலைச்சுவடி, எல்லாமே ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா வஞ்சிப்பா அல்லது விருத்தங்கள். ஆனால் கடைசி பகுதியா இருக்கிறது தான் சிறுகதைகள், புதினங்கள், நாவல்கள் தான் புதினங்கள் என்று சொல்லுகிறோம், நாடகங்கள், ஆய்வுகள், மொழிபெயர்ப்பு நூல்கள்னு ஓலைச்சுவடி விட்டு வெளியில வந்த பிறகு படிப்புலகம் அப்படி அறந்து விரிகிறது. பாரதியினுடைய அந்த காலகட்டத்திலிருந்து வருகிற எல்லாத்தையும் தற்காலம் என்று கருதுகிறோம். அதனால அங்க இருக்கிற ஆய்வு இலக்கிய அந்த பகுதியில் பாருங்க. ஆனா ஒரு சின்ன நேர்கோட்டை சக்திவேலையாவுடைய புத்தகத்து கூட நான் பொருத்தி இந்த பக்கம் எழுதியிருக்கிறேன் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொள்ளதான் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இலக்கிய வரலாறுல நான் சங்க காலம் சொன்னது, மொழி வரலாறுல சக்திவேலையா 2ஆக பிரிக்கிறார். ஒன்று தொல்காப்பிய தமிழ், இன்னொன்று சங்க காலம். ஏன் தொல்காப்பிய தமிழ் தனியா பிரிக்கிறார்னா, தொல்காப்பியம் தனி நூலாக இருக்கிறது என்பதும், தொல்காப்பியத்தினுடைய வழிகாட்டுதல்படி சங்க நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறதால அது ஒரு தனிக்கட்டையாக ஆக்க வேண்டிய ஒரு செய்தியும் காலகட்ட வேறுபாடும் ஐயாவுக்கு கிடைக்கிறது. இலக்கிய வரலாறு சங்க காலம் நம்ம படிக்கிறது, மொழி வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய தமிழ், சங்க காலம். இன்னொன்னு இதுக்கு பேர் சங்கம் அறிவிய கால தமிழ் தான் சக்திவேலையாவுல. இது பல்லவர் கால தமிழ் தான். நான் இந்த பக்கம் மொழிபெயர்க்கு காப்பிய காலம் தந்திருக்கேன், அது சோழர் கால தமிழ். இடைக்காலம் என்று இந்த சொல்லப்படுகிற இந்த பகுதியை நமக்கு சிற்றரசர்களும் ஆள்றாங்க, சில குறிப்பிட்ட பகுதியை பாண்டியர்களும், சில குறிப்பிட்ட பகுதியில நாயக்கர்களும் ஆள்றாங்க. அதனால ஐயா 2 கட்டுரைகள், ஒன்று நாயக்கர் கால தமிழ், சோழர் கால தமிழ், பாண்டியர் கால தமிழ்னு பிரிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக கடைசியாக இருக்கிறது தற்கால தமிழ்னு பிரிச்சிருக்கிறோம். இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. முதல் 2த்தையும் பிரிச்சாக்கா சில நேரத்துல சில மொழியியல் ஆசிரியர்கள் முதல் 2த்தையும் சேர்த்து அது சங்க தமிழ்னு சொல்லிட்டு சங்க காலத்தை முதல் சங்க காலம், முன் பழங்காலம் என்றும், சங்கம் அறிவிய காலத்தை பின் பழங்காலம் என்றும் ஒரு ஆய்வு குறிப்பிடுறாங்க. இடைக்கால தமிழாக நமக்கு பல்லவர் காலத்துல இருந்து தொடங்கி, அதாவது கலப்பிரர் காலத்துல கலப்பிரர், பல்லவர்கள், சிற்றிலக்கியம் அல்லது மொழி வரலாற்று அடிப்படையில 4ஆக இருக்கிற
பல்லவர் கால தமிழ், சோழர் கால தமிழ், நாயக்கர் கால தமிழ், மராட்டியர் கால தமிழ், இந்த 4 பாண்டியர் தவறா சொல்லிட்டு போனது மராட்டியர் கால தமிழ், இந்த 4 இணைத்து இடைக்கால தமிழ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்கால தமிழ், தற்காலம். இதுதான் இந்த அடிப்படையான இந்த பட்டியல் தான் நம்மை இந்த பாட நூல்களை பிரித்து அறிகிறதும் இந்த நூற்றாண்டுகளை புரிந்து கொள்வதற்கும் என்னைக்கும் நமக்கு மிகப்பெரிய உதவியோடும் மிகப்பெரிய ஆற்றலோடும் இருக்கிறது. 7:18 ஆச்சு, 7:30 ஆகும்போது நீங்க சொல்லணும். இப்போ நான் ஒரு சின்ன செய்திக்கு வருகிறேன். தொல்காப்பியத்தினுடைய முக்கிய எல்லா நூற்பாக்களையும் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தினுடைய முக்கியமான நூற்பாக்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். முதல் நூற்பாவே தெரியும். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப. அடுத்த நூற்பாகம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த நூற்பாகம் முக்கியமானது. சார்ந்து வரல் மரபின் மூன்றலம் கடையேன்னார். ரொம்ப முக்கியமான ஒப்பீட்டு நூற்பாகம். தொல்காப்பியர் தனது காலகட்டத்தில் 3 எழுத்துக்களை தான் சார்பு எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு மார்க் மதிப்பெண் விடையை நான் உருவாக்க முடியும். தொல்காப்பியர் கீழ்காணும் சார்பு எழுத்துக்களில் எதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு இந்த 3ல 1 மட்டும் தந்திருப்பேன். மீதி 10 நம்ம படிச்சோம் இல்லையா நன்னூலாசிரியர் காலத்துல. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்பட்டி, ஒற்றலப்பட்டி, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், நகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 3ல இருந்து மீதி 7 தந்துட்டு 1 மட்டும் நான் தந்தேன்னாக்கா தொல்காப்பியர் 3 மட்டும் தான் சொல்றாரு. குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் இல்லையா? அப்போ தொல்காப்பியர் 3 தான் சொல்றாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு. அது போக நமக்கு இன்னொரு காட்சிப்படுத்தல் பண்ற பாருங்க. இந்த வினைமுற்று விகுதிகள் என்பது தொடர்பான ஒரு நூற்பா இருக்கிறது. இருதினை மருங்கி ஐம்பால் அறிய ஈற்றில் திசைக்கும் 11 எழுத்தும் தோற்றம் தாமே வினையோடு வருமேன்னு ஒரு நூற்பா இருக்கிறது. பாருங்க நம்ம தமிழ்ல எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்க. நம்ம இதுவரைக்கும் கவனிக்கல, இப்ப கவனிக்கும். ரொம்ப எளிமை இலக்கணம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நான் தொடங்கினேன்னா அந்த வாக்கியங்கள் எல்லாம் ஏன்னு தான் முடியும். நான் படித்தேன், நான் படிக்கிறேன், நான் படிப்பேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். எல்லா வினைச்சொல்லும் எதுல முடிஞ்சது பாருங்க, ஏன்னு முடிஞ்சது. அந்த பட்டியல் 11ல உள்ள வலதுகை பக்கத்துல இருக்கு பாருங்க. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா நானுக்கான விகுதின்னு சொல்லக்கூடாது. தமிழ் படிச்சவங்க நாமன்றதால தன்மை ஒருமை விகுதின்னு சொல்லணும். இந்த தன்மை ஒருமை புரியலன்னா உங்களுக்கு இடதுகை பக்கத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆங்கிலத்தை கலந்து போட்டிருக்கேன். தன்மை ஒருமை என்பது நான், தன்மை பன்மைனா நாம், முன்னிலை ஒருமைனா நீங்க, முன்னிலை பன்மைனா நீதி. யாராவது நோட் எழுதிட்டு இருந்தா அந்த நாமுக்கும் நாங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் கீழே போட்டிருக்க பாருங்க. உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மைக்கும். அது என்னன்னு பார்க்கணும். இப்ப நான் உங்க ஊர்ல நேரடியா வகுப்படுத்தேன். ஒரு இடைவேளை விட்டேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஐயா நாங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு வரோம்யா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு வரோம். உங்களுக்கு கம்பெனிலேயே அல்லது அகாடமிலேயே டீ தருவாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு இங்கே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப என்ன நீங்க கூப்பிடல, அது உளப்படுத்தாங்க. நாங்கெல்லாம் அப்படின்னா ஐயா நாமெல்லாம் டீ குடிப்போம் அப்படின்னாக்கா ஐயா நீங்களும் வாங்க என்ன உளப்படுத்துறீங்க. அதனால நாம் என்பது உளப்படுத்தும் தன்மை பன்மை. நாம் எல்லாரும் போவோம், நாம விளையாட போவோம், நாம டூருக்கு போவோம். நாங்கள் போகிறோம்னா எதற்கு கேட்டுட்டு இருக்கிற ஒரு முன்னிலையில் இருக்கார் இல்லையா, செகண்ட் பர்சன் நம்ம இன்க்ளூட் பண்ணல. நாங்க டூருக்கு போறோம் இங்கே இருப்பான்னு அர்த்தம். அது உளப்படுத்தா தன்மை. அது சின்ன வார்த்தைகளுக்கு முன்னிலைனாக்கா நீ, நீங்கள், படற்கைனா அவன் அவள், அது உங்களுக்கு தெரியும். மீண்டும் நான் வலதுகை பக்கம் இருக்கிற பட்டியலுக்கு வந்துடுறேன். பாருங்க, ஏன் என்பது நானுக்கான வினைமுற்று விகுதின்னு படிக்கக்கூடாது தமிழ் படிச்சவங்க. இப்ப இந்த பட்டியலை பொருத்தி நானுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, தன்மை ஒருமை. தன்மை ஒருமைக்கான வினைமுற்று விகுதி ஏன். இப்ப நாம்னு தொடங்குறேன். அந்த வாக்கியம் எப்படி முடியும்? நாம் போகிறோம், நாங்கள் விளையாடுகிறோம், நாங்கள் வருவோம், எல்லாம் ஓம் ஓம் ஓம்னு முடிகிறது அல்லவா? அதற்கு பேரு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இந்த வார்த்தைகளை தான் முதல் 4 மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ பார்த்தா என்ன சொல்லுவோம்? நீ வருகிறாய், நீ ஓடுகிறாய், நீ பேசுகிறாய், நீ கேட்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆயின்னு முடியும். அதுக்கு பேரு நீ வினைமுற்று விகுதின்னு சொல்லக்கூடாது. இந்த பட்டியல் வச்சு பார்த்தா தெரியுது. நீ என்பது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நீவீர் வருகிறீர், பாடுகிறீர், தருகிறீர். இப்ப கல் சேர்க்கிறோம் இரட்டை பன்மையில. அந்த ஈர் என்பது முன்னிலை, அதோட கோடு போட்டலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஆண் பால் எல்லாம் ஆண்ல முடியும். குமரன் வந்தான், சென்றான், படித்தான், ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆண்ல முடியும். பெண் பால் எல்லாமே ஆள்ல முடியும். பலர்பால் எல்லாமே ஆறுல முடியும். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். வந்தான், வந்தாள், வந்தார். பக்கத்துல நான் எடுத்துக்காட்டு எழுதியிருக்கிறேன். ஒன்றன் பால் ஆடு மாடுகளுக்கு 3 விகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது 3 நான் போட்டுக்கிறேன் பாருங்க. ஓடியது, உண்டு, கூவிற்று, தூடூரு,
கடைசியா இருக்கிற பலவின் பாலுக்கு நான் சொல்லக்கூடாது. ஓடின தேடினவுல நான் சொல்லக்கூடாது, ஆன் சொல்லணும். அது அகர ஈறு. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 11 நம்பர் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஏன் 1 ஓம் 2 ஆய் 3 ஈர் 4 ஆண் 5 ஆள் 6 ஆறு 7 தூடூறு 8 9 10. இந்த மாதிரி இலக்கணங்களை படிக்கிற போது ஒப்பீடுகளை வைத்து படிக்கிற முறை என்பது இலக்கணங்களை நாம எளிதில் புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதலாகவும் ஒரு மதிப்பெண் விடைகளை புரிந்து கொள்வதாகவும். இப்ப பாருங்க, நான் ஒரு பட்டியல் உருவாக்கி இருக்கேன் பாருங்க. 5 இலக்கணங்களையும் ஒரு பக்கத்தினுடைய பட்டியலுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு A4 ஷீட்டுக்குள்ள 5 இலக்கணத்தினுடைய அப்சாக்டையும் நான் எவ்வளவு விஷயங்களோட எடுத்து வந்திருக்கேன். எழுத்து நான் போட்டேன், அது முதல் எழுத்து, மறுபடியும் அதை பிரிச்ச உயிரை மறுபடியும் பிரிச்ச குறில் நெடில். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எளிமைதான். மெய் என்பது தெரியும், வல்லினம் மெல்லினம் இடையினம் பிரிச்சேன். சார்பு எழுத்துக்கள் 10 எழுதிட்டேன். அடுத்து உயிரிழப்படைக்கு இடத்துக்கு 3 எழுதியிருக்கேன். செய்யுள் செய் இன்னிசை இதுன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான படிக்க வேண்டியது இலக்கணம் குற்றியல் உகரம். நமக்கு தெரியும், நன்னூலினுடைய நூற்பா ரொம்ப முக்கியமான நூற்பா. நமக்கு அந்த நூற்பாவை ஒன்றை படித்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய குற்றியல் உகரத்தினுடைய நூற்பா. அது தெரியும், நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர். என்னன்னா அந்த குற்றியல் உகரத்துல அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க. குறில் எடுத்து பக்கத்துல குசுறு தான் குற்றியல் உகரம். ஆனா குறிலுக்கு பக்கத்துல அது குற்றியல் உகரம் கிடையாது, குற்றியல் உகரம். அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பசு, விடு, அரு, பொறு இதெல்லாம் குற்றியல். அது போக நான் கீழே எழுதிருக்க பாருங்க. உணர்ச்சி, மாத்திரை, சுட்டெழுத்து ஆய்வு, வினா எழுத்து எது எது, போலிகை அதை படிச்சுக்கணும், மெய்மயக்கத்தை படிக்கணும். இவ்வளவுதான். ஒரு ஒரு தேர்வுக்கு படித்து முடிச்சுட்டு எழுத்துலக்கணம் எனக்கு தெரியுமானா இந்த அடிப்படையான சொற்களை என்னால விளக்கமா எழுத முடியுமா, விளக்கமான விடைகள் தெரியுதா, அதனுடைய பகுதிகள் எனக்கு தெரியுதான்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுன்னா அதே மாதிரி நான் எழுதிருக்க மாட்டேன். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் போக உங்களுக்கு பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளனை பெயர், தொழிற்பெயர், அடுத்தது வியங்கோல் வினைமுற்று, நமக்கு அந்த செய்திகள் எல்லாமே நம்ம பட்டியல போட்டுக்கோம். முற்றெச்சம், வினைத்தொகை, பண்பு தொகை. அடுத்து பகுபத உறுப்புகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். பொருள்ல அடிப்படை நமக்கு தெரியும். நம்ம அகப்பொருள், புறப்பொருள், அதனுடைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாதல், வெற்றி, கரந்தை. நம்ம இருக்கிற நூற்பாக்களை படிக்க போறோம். வெற்றி நிறை கவதல், மீட்டல், கரந்தையா, பட்டார் மேல் செல்வது வஞ்சி சொல்லக்கூடிய புறப்பொருள். சில நூற்பாக்களை நான் என்னுடைய குரல்ல உங்களுக்கு ஆடியோவா அனுப்புவேன். தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலுடைய அனைத்து ஆடியோக்களும் இன்று இரவே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விளக்கம் சொல்லியிருக்க மாட்டேன், அந்த நூற்பாவை சொல்லியிருப்பேன். ஏனென்றால் அந்த நூற்பாக்களை மீண்டும் மீண்டும் கேட்கணும். சினிமா பாடல்களை நம்முடைய குழந்தைகள் அப்படித்தான் பண்றாங்க. நம்முடைய அகாடமி, நாங்க 3 பேரும் ரேடியன் IAS அகாடமி, 400 IAS ரேடியன்ட். எங்களுடைய சிறப்பு என்னன்னா ஆடியோ ஃபைல்ஸ் ரெகுலரா அனுப்பிட்டே இருப்போம். தெரியும், இன்று இரவே உங்கள் அனைவருக்கும் நமது குழுவுல மெய்ப்பாட்டியலினுடைய தொல்காப்பிய நூற்பாக்கள் எல்லாத்தையும் படித்து நூற்பா என்று சொல்லி அதற்கான அடிப்படையான எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். அதே மாதிரி நான் இந்த நூற்பாக்கள் எதை படிக்கணும் அப்படின்ற செய்திகளை பகுதி பகுதியாக பிரிச்சு அனுப்புவேன். அப்புறம் யாப்புனா பாருங்க, உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் போட்டித் தேர்வு படிச்சவங்கன்றதால நான் யாப்பு பக்கம் அதிகம் போகலே தவிர, யாப்புல மிக அண்மையில கூட இந்த கொரோனா காலத்துல ஒரு 5-6 பேருக்கு நான் 5-6 பேருக்கு யாப்பு இலக்கணம் நடத்துறேன். உங்களோட மகிழ்ச்சியோடு, என்றால் நண்பர்கள் ஆயிட்டீங்க, உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னாக்கா, இந்த புத்தக கண்காட்சியில் நான் எழுதிய 100 வெண்பாக்கள் தொகுக்கப்பட்டு நண்பா உனக்கு ஒரு வெண்பா என்ற பெயர்ல மிக சிறந்த அணிந்துரைகளோடு வெளிவராய் வெண்பாக்கள் நான் எழுதினேன். அதனால யாப்பு இலக்கணத்தை நடத்துவது எனக்கு ரொம்ப எளிமை. ஏன்னா வெண்பாவை எழுதினா அது உங்களுக்கு தெரியும், எண்ணெய் படித்தவங்களுக்கு தெரியும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பதெல்லாம் அதெல்லாம் நீங்க, அதாவது நம்ம வேற மாதிரி படிச்சோம். அதாவது எப்படி படிச்சோம் இதுவரையிலும் கேட்டீங்கன்னா, நேர் தேமான்னு படிச்சோம். நான் அப்படி சொல்லி தர்றது இல்லை. தேமா என்ற சொல்லையே பிரிங்க. தே நெடில் கோடு போட்டு, மா நெடில் கோடு போட்டு, தேமாவே நேர் தான். புலிமாவையே நீங்க பிரிச்சீங்கன்னா புலி 2 புலி வந்துருச்சு நிறை. அந்த சொல்லையே அப்படிதான் கட்டமைச்சிருக்கிறாங்க தமிழ் புலவர்கள். அந்த அப்படி நம்ம ரிவர்ஸ்ல படிக்கும் போது ரொம்ப எளிமையா புரியுது. வெண்பாக்கள்லாம் ரொம்ப ஈஸியா சொல்றோம். மாமுன் நிறை, விளமுன் நேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1க்கு முன்னாடி 2, 2க்கு முன்னாடி 1. நேர் வந்தால் நிறை வரும், நிறை வந்தால் நேர் வரும், இயற்சி வரும். 3 சைத்தியர்கள் ஆயிடுச்சுன்னா காய் முன்னாடி நேர் வரணும், 1 முன்னாடி 1. இதை வச்சே வெண்பாவை எழுதி வச்சுப்பேன். அதை யாப்பு. அணி இலக்கணம் நமக்கு தெரியும். தண்டி அலங்கார நூலை வைத்து நம்ம பயணிக்க இருக்கிறோம். 35 அணிகள் இருக்கின்றன. அணியினுடைய பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த செய்திகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் என்று சொல்லி, இது அறிமுக வகுப்பு என்பதால் நிறைவாக இவர் நம்ம ரஹமத்துல்லா அவர்கள் பேசிய பிறகு வகுப்புகளை குறித்த செய்திகளை சொல்கிறேன். இருந்தாலும் அடிப்படையாக
நாம் எப்படி திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இது எப்படி கேட்டீங்கன்னா மொத்தமாக 11 வாரங்கள், 11 தலைப்புகளுக்கும் 11 வாரங்கள், திங்கள்ல இருந்து வியாழன் வரையில ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். இதுக்காக நாளையில இருந்து வீடியோ எடுக்கிறோம். இதே மாதிரி இலக்கிய வரலாறையும் மொழி வரலாறையும் எப்படி நடத்துவதுன்னு திங்கள் இருந்து வியாழன் வரையில ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேர வீடியோக்கள் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும். அது பணம் செலுத்துறவங்க மட்டும் பார்க்கக்கூடிய ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியுடைய தளத்துல இருக்கும். அதை நீங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜூம் வழியாக மீண்டும் நம்ம சந்திப்போம். அன்னைக்கு ஒரு தேர்வும் நடக்கும், கலந்துரையாடலும் நடக்கும். இந்த 4 வீடியோக்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாம எல்லோரும் ஒரு க்ளோஸ் டெலிகிராம் குரூப்ல இருப்போம். நீங்க எங்க கூட சேட் பண்ணி பேச முடியும், எங்க கூட நம்பர்ல போட்டு பேச முடியும். இந்த 2-3 வாரங்கள் போன பிறகு இந்த ஜூம்ல வெள்ளிக்கிழமை மட்டும் வரும் இல்லையா, அதை மாற்றி புதன்கிழமையும் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்காது, புதன்கிழமையும் ஜூம்ல வருமோ, வெள்ளிக்கிழமையும் வரும். உங்களுக்கு ஜூன்ல தேர்வு, ஜூன் 24 தேர்வுனா நாங்க அடுத்து நெருங்க திங்கள் புதன் வெள்ளி 3 நாளும் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்க அனுபவத்தின் அடிப்படையில் அப்படி நான் செய்யறேன், வேற இல்லை. இது நேரடி ஜூம் வகுப்பாக வருகிற போது நடத்துகிற போது நாம சிலருக்கு கொஞ்சம் அடிப்படையாக படித்தவர்கள், அவங்களுக்கு சின்ன சின்ன செய்தியில ஐயம் இருக்கும், சிலருக்கு பெரிய லெவல்ல ஐயம் இருக்கும். அவங்க வகுப்புல இடையில கேட்கும் போது அந்த வகுப்புகள் தடைபடுகின்றன. அதோட நிரந்தரமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பயன்படும் என்பதால் நம்ம அப்படி திட்டமிட்டிருக்கிறோம். திங்கள்ல இருந்து வியாழன் வரையில் வகுப்புகள் நாம் உடனடியாக முதல்ல மொழி வரலாற்றிலிருந்து தொடங்குவோம். ஏன்னா சக்திவேலையாவுடைய புத்தகம் தான் புரிந்து கொள்வது கடினம்னு நினைத்திருக்கிறாங்க. அதுல அனைத்திற்கும் நான் டேபிள் காலம் அனைத்திற்கும் தொல்காப்பிய தமிழ்னா ஒரே பக்கத்துல அது 6 தலைப்புகளாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அது எந்த காலகட்டம், எந்த நூல்கள் எல்லாம் பார்வை நூல்கள், அந்த காலகட்டத்தில் இருக்க உயிர் ஒலியன்கள் எது, அந்த காலகட்டத்தில் இருக்க மெய் ஒலியன்கள் எது, அந்த காலத்துல உயிரொலி மாற்றங்கள் எவையெல்லாம் ஏற்பட்டன, அந்த காலத்தில் மெய்யொலி மாற்றங்கள் எவை ஏற்பட்டன, அந்த காலகட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய இலக்கண கூறுகள்ல எதெல்லாம் மாற்றமடைந்தது, இரட்டை பன்மையோ, துணை வினையோ, நிபந்தனை எச்சமோ, அல்லது 3ஆம் வேற்றுமை உருவு ஆண் ஆளாக மாறுறது, 7ஆம் வேற்றுமை உருவு 28ஆக மாறுறது. உங்க தோழியர் பிரியங்கா வந்திருக்காங்க, ஆயுத எழுத்து சந்தேகம் கேட்டாங்க. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் எதை சொல்லுகிறது, சக்திவேல் ஐயாவுடைய புத்தகத்தை நம்ம முழுமையாக படிப்பதும், பாக்கியவேலி அவருடைய புத்தகத்தை புரிந்து கொள்ளுகிற வரையில் எப்படி படிப்பது என்பதோ ரொம்ப அடிப்படை. அடுத்ததாக எழுத்து சொல் பொருள் யாப்பு. கிட்டத்தட்ட அந்த பாடத்திட்டத்தினுடைய அந்த 11ல இருக்கிற அதே வரிசை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு புரிதல் அடிப்படையில் சின்ன சின்னதாக மாற்றங்கள் செய்து அந்த 11 வரிசை பாடங்களும் நடத்தப்படும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தமிழ்ல இந்த வகுப்புகளை வருவதால மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நிகண்டுகள், அகராதிகள், அமர்க்களம். இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். சொற்பொருள் மாற்றம்னு சக்திவேலையா எழுதியிருக்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய நீங்க கட்டுரை பார்த்தீங்கன்னா அமர்க்களம்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது ஒண்ணும் இல்ல, சொற்பொருள் மாற்றம் ரோமன் லெட்டர் 8வது தலைப்புல 319வது பக்கத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொற்கள் இருந்திருக்கின்றன, அவை மாறி இருந்திருக்கின்றன. நாற்றம் என்கிற சொல் ஒரு காலத்துல வாசனன் பேரு. கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாட்டமும் திருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னு ஆண்டாள் அம்மா கண்ணன்ட்ட முத்தம் கேட்டாங்க. சங்க ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டாங்க. இந்த கற்பூர வாசனை விட கண்ணுடைய இதழ் வாசனை நன்றாக இருக்கும், அவங்கள்ட்ட முத்தம் வேணும். அப்ப நாம என்னன்னா, இந்த நாற்றம் என்ற சொல் 9, 10, 12ஆம் நூற்றாண்டு வரையில வாசனை என்ற பொருள் இருந்தது. இன்னைக்கு நம்ம யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு டிஆர்பி தமிழ் படிக்கிறோம்னு சொல்லிட்டு சித்தப்பா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் நல்லா நாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா டீ கூட கிடைக்காது, திரும்பி வந்துருவோம். அப்ப நாற்றம் என்ற சொல் மாறிடுச்சு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமூல கடைசி வரியாதான் அறியவும் உழவோ நீ அறியும் போவேன். நாற்றம் என்றால் வாசனை. இவர் அமர்க்களம் என்ற சொல் அங்க எங்க இருக்கிறதுனா இழிபொருட்பேரு மென்பொருட்பேர்ல பாருங்க, அமர்க்களம் என்ற சொல் கரெக்டா 327வது பக்கத்துல மென்பொருட்பேர்ல இருக்கிறது. 9வது தலைப்பு சொற்பொருள் மாற்றம். இதுக்கான பட்டியல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். அமர்க்களம் ஒரு காலத்துல அமர்க்களம் அர்த்தம் இறந்து போக, அமரன் நிலையாக வாழ்பவன். போர்க்களத்துல சண்டை நடக்கிற இடத்துல தான் அமர்க்களம். ஆனா இன்னைக்கு அது வலிமையான பொருள் இருந்தது, இன்னைக்கு சிம்பிள் ஆயிடுச்சு. அதான் மென்பொருள் பேரு. என்ன ஆயிடுச்சு, வீட்டுல குழந்தைங்க அமர்க்களம் பண்றாங்க, சாஃப்ட் ஆயிடுச்சு. அதான் மென்பொருள். அவ்வாறு அந்த செய்திகளை நாம் படிக்க முடியும் என்பதை சொல்லி நண்பர்களை தொடர்ந்து வாருங்கள். மிக குறைந்த கட்டணம் நாம் வைத்திருக்கிறோம். 20,000 வைக்கலாம், 15,000 வைக்கலாம் என்றெல்லாம் நாம் திட்டமிட்ட போது வெறும் 12,000ல நாம் இந்த வகுப்புகளை நடத்துவது என்பதும்
குறைந்த பக்கம் 55 நாட்கள் உங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். 4 நாட்கள் காணொலி, ஒரு நாள் வினாடி படல, 5 நாட்கள் 11 வாரங்கள் என்று வைத்துக் கொண்டால் 55 நாட்கள், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் பட்டியலிடப்பட்ட வகையில் பாடங்கள் என்று வருகிறோம். திரு ரஹமத்துல்லா அவர்கள் அடுத்து சில செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார். நிறைவாக மீண்டும் உங்களிடத்திலே நானும் ராஜகோபதி அவர்கள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம். வெற்றி நமக்காக காத்திருக்கிறது, உறுதியாக வெற்றி அடைவோம். ஏன்னா 2017 எடுக்கப்பட்ட வினாத்தாள் என்பது அதிக பணியிடங்கள் இருந்து வெற்றி பெற முடியாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதற்கு நாம் அநியமாவும். நன்றி, வணக்கம். இப்பொழுது ரஹமத்துல்லா. நான் கொஞ்சம் பேசிக்கவா சார்? கேக்குதுங்களா நான் பேசுறேன்? ராஜகோபதி மறுபடியும் வந்திருக்காங்க. நீங்க பேசுங்க சார். ராஜகோபதி சார் நீங்க பேசுங்க. நான் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகே, பேசுங்க. நீங்க பேசுங்க, நீங்க தான் பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால என்னோட அந்த லேப்டாப் இல்லாதனால கொஞ்சம் அந்த வீடியோலாம் இல்லாம இருக்கு. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அந்த மூவ்ல இருக்கேன். ஓகே, ரைட். மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்க இப்போ தமிழேலன் ஐயா வந்து இது வரைக்கும் எடுத்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தமிழ் இலக்கியம் எடுக்கக்கூடியவங்க. இப்போ உங்களுக்கு கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பூரணி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி, முழு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை வந்து பாத்தீங்கன்னா ஐயா தான் அந்த தமிழ் இலக்கியம், அவங்க வந்து தமிழ் இலக்கியம் எடுத்திருந்தாங்க. அவங்க கூட அவங்க கூட வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட நடத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்ல வந்து இது பண்ணி அது மாதிரி நிறைய அந்த டெலிகிராம் வாய்ஸ் ஃபைல் இதுலயே பாத்தீங்கன்னா ஐயா கடந்த சில வருடங்களாக நிறைய பேர் வந்து ஐஏஎஸும் அந்த குடிமைப்பணி தேர்வுல நிறைய மற்ற போஸ்ட்டுக்கும் நிறைய போயிருக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்ல ஆத்தென்டிக். அது மாதிரி அது மட்டும் கிடையாது, நெட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த அதுக்கப்புறம் செலக்ட் நெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், சிஎஸ்ஆர் யூஜிசி நடக்கக்கூடிய நெட் எக்ஸாமினே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எடுத்தாங்க. அது வந்து இது வந்து இதுக்குன்னு தனியா உட்காந்தாலாம் ப்ரிப்பேர் பண்ணல, அவங்களோட தமிழ் நாலேஜ் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுறதோட வச்சு அந்த மாதிரி எழுதுனாங்க. அதனால தமிழ்ல நல்ல புலமை வாய்ந்தவர். அதே மாதிரி ரஹமத்துல்லா ஐயா. ஸோ ரஹமத்துல்லா ஐயா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வெரி ரொம்ப எக்ஸ்பர்ட் இந்த கொஸ்டின் எடுக்கிறதுல, சரிங்களா? அதுவும் அந்த தரம் வாய்ந்த கேள்விகள், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் மற்ற மாதிரி இருக்காது. டிஆர்பியில் இப்போ இருக்கக்கூடிய மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விகள் எல்லாமே ரொம்ப மிகுந்த தரம் வாய்ந்ததாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தரம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் ரேங்க்ல, நம்மளோட எய்ம் வந்து நீங்க வந்து நல்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், சரிங்களா? என்னென்னலாம் சொல்றோமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். அந்த மாதிரி பண்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. சும்மா வந்து அப்படியே படிக்காம வெறுமன கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து தயவு செய்து வேணாம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து மெயினா ரிசல்ட்ஸ் வேணும், சரிங்களா? அது மட்டும் கிடையாது, டாப்பர் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாட்டு இந்த தமிழ் எக்ஸாம் எழுதி வந்து ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி வாங்குறவங்களா இருக்கிற அளவுக்கு உண்டு. அதற்குரிய தரமான உங்களுக்கு எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு எல்லாமே சொல்றோம்ல, ஒரு வாய்ஸ் ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணி கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கிறோம். நீங்க உங்களோட வேலை என்ன அப்படின்னா என் கடன் படிப்பதே, சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நல்லா லேர்ன் பண்ணணும். படிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க கற்க வேண்டும், சரிங்களா? படித்தலுக்கு கற்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம நினைப்போம் கணிதம் மட்டும்தான் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே இங்க தமிழ்லையும் இலக்கணம் மற்ற எல்லாமே புரிந்து படித்தால் கண்டிப்பாக, ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மற்ற மாதிரி கிடையாது. இதுல சில பேருக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்றவங்களா இருப்பீங்க. மேபி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிருக்கலாம், சில பேர் அது கூட எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால அந்த கொள்குறி வகை கேள்விகள் வந்து அட்டன் பண்றதுக்கு உண்மையிலே ஒரு நல்ல நாலேஜ் வேணும். சும்மா வந்து நீங்க படிச்சதை வச்சு எம்ஏல படிச்சதை வச்சு பிஏல படிச்சதை வச்சுலாம் நீங்க வந்து எழுத முடியாது. அதுக்கு ஒரு தனி வேணும். அதெல்லாம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து தமிழேலன் ஐயாவும் ரஹமத்துல்லா ஐயாவும் அது மாதிரி நானும், இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இதுல பொது அறிவும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உளவியல் இருக்குல்ல, அந்த பாடம் எல்லாமே கவர் ஆகும். ஸோ எங்களோட பார்ட் பிரகாரம் நாங்க எங்க சைடு எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ண ரெடி. ஐயா சொன்ன மாதிரி வந்து ஃபீஸ் வந்து நாமினலா தான் வச்சிருக்கு, சரிங்களா? ஸோ உங்களோட எய்ம் வந்து நீங்க வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், சரிங்களா? ஒரு தமிழ்ல வந்து ஸ்டேட் 10க்குள்ள நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வேலையை தான் நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஓவர் டு மிஸ்டர் ரஹமத்துல்லா. அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றேன். பாரதி அழகாக சொல்வார், நமக்கு தொழில் கவிதை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் நாட்டுக் குடைத்தல் என்பான். அதுதான் உங்களுக்கு தொழில் படித்தல், மேலும் படித்தல்.
பாடங்களை புரிந்து கொண்டு படித்தல், தேர்வில் வெற்றி பெறுதல், அதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் என்பது எளிமையாக நினைப்பதால் தான் நம்மால் வெற்றி காண முடிவதில்லை. தமிழை எப்பொழுதும் எளிமையாக நினைக்கக்கூடாது. இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அருமை திரு ஐயா அவர்கள் தமிழின் அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கிவிட்டார். உங்களுக்கான பாடத்திட்ட முறைகள், அதற்கான செயல்திறன், என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகின்றோம், எல்லாவற்றையும் விரிவாக விளக்கிவிட்டார் அவர்கள். எனவே இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இப்பொழுது கேள்விக்குறி. முதலில் வேலைக்கு சென்றால் அந்த வேலையை தயவு செய்து விட்டு வீட்டில் உட்காருங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் படிங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 கேள்விகளுக்கு விடை காணுங்கள். கொள்குறி வகை தேர்வு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நீங்க விடை காண முயல வேண்டும். அப்போதுதான் வெற்றி காண முடியும். தமிழை நாங்கள் எளிமையாக நினைப்பதால் தான் நிறைய தோல்விகளை சந்திக்கின்றோம். தனிமை எளிமையானதல்ல, தமிழ் ரொம்பவும் கடினமானது. புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த ஒரு கேள்விக்கும் நம்மால் விடையளிக்க முடியாது. என்று கேட்டால் இது தமிழ் 110 மதிப்பெண்கள். இப்பொழுது ராஜபூதி சார் சொன்னது போல அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு உளவியல் 30 கேள்விகள், பொது அறிவு 10 கேள்விகள். உளவியலும் பொது அறிவும் தான் ஒரு போட்டித் தேர்வு, டிஆர்பியினுடைய போட்டித் தேர்வினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவை. 110 மதிப்பெண்கள் சரியாக இருந்தாலும் அடுத்த கட் ஆஃப் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையாக துணை புரிவது நாம் வைத்திருக்கின்ற உளவியல் மற்றும் பொது அறிவு மதிப்பெண்கள் தான் முக்கியத்துவமானதாக இருக்கும். எனவே உளவியலும் பொது அறிவையும் நாம் ஒன்றிணைந்து படிக்க வேண்டும். நாம் அதை விட்டு விடுவோம். உளவியலும் படிப்பதில்லை, பொது அறிவும் கடைசியாக படிப்போம். அது தவறு. உளவியலும் 10 யூனிட் 10 அலகுகள் இருக்குது, பொது அறிவும் இருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போது ஐயா போட்டது போல ஒரு கால அட்டவணை போட்டுக்கொள்ள வேண்டும். தமிழ் எப்போது படிக்கின்றோம், உளவியல் எப்போது படிக்க வேண்டும், பொது அறிவு எப்போது படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு கால அணை போட்டுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், நீங்கள் இதற்காக முயற்சியில் ஈடுபடுகின்ற போது முதலாக ஒரு மனிதன் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு விதை நெல் தேவை. விதை நெல் என்பது புத்தகங்கள், நாம் கற்கின்ற கல்வி, இவையெல்லாம் தேவை. இவை இல்லை என்றால் நம்மால் விவசாயம் செய்ய முடியாது. அது போலதான் நாம் படிப்பதற்காக வந்துவிட்டால் அதற்கான அடிப்படை தேவைகள் புத்தகங்கள், நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி நிலையத்துடன் நம்முடைய தொடர்புகள், இவைகள் இருந்தால்தான் வெற்றி காண முடியும். இல்லை என்றால் நம்முடைய வெற்றி என்பது ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தள்ளி போகும். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சம்பளம் 40,000 என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆண்டு காலம் நீங்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாகிறது? 4,80,000 ரூபாய் நஷ்டமாகிறது. அந்த 4,80,000 ரூபாய் நாம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இரண்டாவதாக உங்களுடைய பணி மேம்பாடு, பணி மூப்பு, ப்ரமோஷனும் பாதிக்கப்படும் உங்களுக்கு. எனவே நாம் எடுக்கின்ற குறிக்கோள், வள்ளுவன் அழகாக சொல்லுவான், எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவாம் என்பது இருக்கின்றான். அது போல ஒரு காரியத்தை நாம் இறங்குகின்றோம். அந்த காரியத்தை வெற்றியை தவிர எதுவும் காணக்கூடாது என்று இரவும் பகலும் பார்த்து நீங்கள் உழைத்தால்தான் உங்களால் இந்த தேர்வுகளை வெல்ல முடியும். நான் ஒரு பேட்சில் பார்ப்பேன், 100 பேர் வருவார்கள், தமிழ் டிஆர்பி எல்லாம் இருப்பார்கள். பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலம் ஒரே மாணவன் படிப்பான், தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பான். என்னென்று கேட்டால் அவன் ஏதாவது ஒன்றை தவறு செய்வான், இல்லை 2 மார்க்கில் 1 மார்க்கில் அவனுடைய வெற்றி வாய்ப்பு நடுவப்படும். எனவேதான் நான் சொல்வேன், வெற்றி என்பது உறுதியாக்கப்பட வேண்டும். வரும் வராது என்று இருக்கக்கூடாது. எனக்கு ஐயா நான் கண்டிப்பாக வரும், நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் செல்கிறேன் என்று சொல்கின்ற அந்த ஆற்றல் வேண்டும். நம்முடைய கட் ஆஃப் எப்போதுமே 120+ ஆக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த விதமான கேட்டகரி இல்லாமல், நாம் எந்த விதமான பிரிவும் இல்லாமல் வெற்றியை தாண்டி நாம் நிச்சய வெற்றி அடைய முடியும். எனவே இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். எப்படி படிக்க வேண்டும், எந்த விதத்தில் படிக்க வேண்டும் என்று இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நீங்கள் வேலைக்கு சென்று நான் கல்வி கற்றுக்கொள்ளும் என்பது இருக்கலாம். ஆனால் வேலை பளுவிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கே உங்களுக்கு 3 மணி 2 மணி நேரம் ஆகும். திரும்ப மீண்டும் படிக்க உங்களால் முடியாது. எனவே வேலை விடுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கணக்கு, நீங்கள் 1 வருடம் வேலைக்கு செல்லவில்லை என்றால் எத்தனை லட்சங்கள் உங்களுக்கு கிடைப்பது முடியாமல் போகிறது, கிடைப்பது அரிதாகிறது. எனவே நம்முடைய ஒரே இலக்கு வெற்றிதான் என்று நீங்கள் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதுதான் முக்கியமான. நான் பார்ப்பேன் 10 ஆண்டு காலமெல்லாம் படித்து இருக்கிறார். 10 ஆண்டு காலமாக தமிழில இப்பொழுதும் இப்பொழுதும் இந்த ஜூம் இருக்கிறார்கள். 10 ஆண்டு காலமாக எழுதி கொண்டே இருப்பார்கள். அது தவறு. எல்லா காலமும் இருக்கும் நம்மிடத்திலே. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லுவான். எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான் இருக்கக்கூடாது. எழுதி வெற்றி பெற்றான் என்ற ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் கடினமாக ஒழுக்க வேண்டும். ஒரு அற்புதமான மனிதன் நமக்கு மிகப்பெரிய பரிசாக கிடைக்கின்றார். அவர்தான் ஐயா தமிழையன்.
அவர் எல்லா புத்தகங்களையும் வரிக்கு வரி வாசித்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிப்ஸ், கம்ப்யூட்டர் சிப்ஸ் போன்ற அவர் எல்லாவற்றையும் படித்து சொல்வது கிடைத்திருக்கின்றார். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் கேள்வித்தாள் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் கிடைக்கும். அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு கூட்டு இணைய ஒரு முயற்சி. இது தோற்காது. என்னென்று கேட்டால், ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கைகள் தட்டி ஓசை எழுப்பி உங்களுக்கான வெற்றிக்கான அடித்தளம் இதில் இடப்படுகின்றது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது சேருவது முக்கியம் அல்ல, பணத்தை கொடுத்து சேருவது முக்கியம் அல்ல, சேர்ந்த பிறகு கடினமாக உழைத்து படித்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. என்னால் படிக்க முடியாது என்றால் தயவு செய்து சேராதீர்கள். உண்மையிலேயே நாங்கள் ஒரு வெற்றி இலக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கணும். எங்களுக்கு இலக்கு தேவை. பணம் என்பது பல்வேறு வகைகளில் ஈட்டிக் கொள்ளலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அல்ல, ஒரு விஷயம் அல்ல. ஆனால் நீங்க வெற்றி பெற வேண்டும். தமிழ் மொழியினுடைய உணர்வுகள் அதிகப்பட வேண்டும். செந்தமிழ் நாடு எங்கும் போதினிலே இன்பத்தேனின்று பாயுது காதனாக போல செந்தமிழ் பரவ வேண்டும். அந்த தமிழுக்கான விஷயங்கள் தான் இறங்கியிருக்கும். வேறு ஆப்ஷன் கொடுத்திருக்கலாம், தமிழை தவிர்த்து வரலாறோ இல்லை வேறு வணிக வீடோ எதனா போட்டுக்கலாம். ஆனால் தமிழ் ஏன் எடுத்தோம் என்று கேட்டால், உங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் அதிக அளவு மிகுந்த அறிவோடு நீங்கள் வகுப்பறைக்கு நுழைய வேண்டும். அங்கு இருக்கின்ற மாணவர்களை நீங்க மாற்ற வேண்டும். ஒரு நாட்டின் எதிர்காலமே வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த வகுப்பறை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தி ஆசிரியர்கள் நீங்கள் தான். எனவே நீங்கள் மாற்றுகின்ற சக்தியாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் மொழி ஒரு மிகப்பெரிய செம்மொழி, அதை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அந்த மொழியின் பால் உங்களுக்கு பற்றை என்றும் அதிகப்படுத்தி அதற்கான அறிவையும் அதிகப்படுத்தி உங்களை நாங்கள் இணைந்து பணியாற்ற அழைக்கின்றோம். எனவே இது என்பது, இந்த பணியாற்ற அழைப்பு என்பது உங்களுடைய உழைப்பை எங்களுக்கு தாருங்கள். எங்களிடம் உழைப்பை நீங்கள் கேட்டு பெறுங்கள். ஏன் ஐயா இது கொடுக்கவில்லை, கொடுங்கள். ஏன் ஐயா என் வகுப்பு இல்லை, இது புரியவில்லை, மீண்டும் நடத்துங்கள். அது கேட்க வேண்டும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை அமைவதில்லை. ஏன் என்ற கேள்வியில்தான் எல்லாம் ஆரம்பிக்கின்றது. நீட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய். தேவையில்லை என்றால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவையில்லை என்றால் உலகமே இயங்காது. நீட் இஸ் a பேசிக் யூனிட். அதுதான் தேவை. அந்த தேவை கண்டிப்பாக உங்களுக்கு அளிப்போம். அதே போல மிக சிறப்பாக மிகவும் எல்லா அழகுகளையும் ஒரு அனுபவமாக நடத்தக்கூடிய திறமை நம்முடைய ஐயா தமிழனுக்கு உண்டு. அதே போல் ராஜபூர் அவர்களுக்கும் உண்டு. எனவே எந்த விதமான உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. நீங்கள் படித்தால் வெற்றி நிச்சயம். இந்த டிஆர்பி தேர்வை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதே போல் அழகு தேர்வுகள், மாதிரி தேர்வுகள், பொதுவினா தேர்வுகள், அதே போல உளவியல் தேர்வுகள், எல்லா தேர்வுகளும் மிகவும் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வெற்றி நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களிடம் உழைப்பை மட்டும் எதிர்பார்க்கின்றோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கடின உழைப்பு ஒருபோதும் தெருப்பதில்லை. அதே போல் இன்றைக்கு அறிமுக வகுப்பு என்றார்கள். ஆனால் தமிழன் ஐயா அவர்கள் இந்த வகுப்பையே உங்களுக்கு ஒரு வகுப்பாக மாற்றிவிட்டார், தமிழ் வகுப்பாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் நீங்கள் நன்றி கூற கடமைப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் விளக்கினார்கள் உங்களுக்கு. மொழி வரலாறு, தமிழ் மொழி வரலாறு, மற்ற வரலாறுகள் மற்றும் இலக்கணம் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்புடன் விளக்கினார்கள். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு அறிமுக வகுப்பு என்றால் வேறு மாறுக்கும். ஆனால் அவர் அறிமுக வகுப்பிலே என்ன செய்ய போகிறோம், எவ்வாறு செய்ய போகிறோம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக ஐயா ராஜபூர் அவர்கள் விளக்கிவிட்டார்கள். எனவே நீங்கள் இன்றிலிருந்து செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிப்பதற்கான பாடத்திட்டம் முறை. அதில் தமிழ் மட்டும் இருக்கக்கூடாது, உளவியலும் இருக்க வேண்டும், பொது அறிவும் இருக்க வேண்டும். பொது அறிவு என்பது சாதாரணது கிடையாது. நீங்கள் போடுகின்ற 10 மதிப்பெண்ணில் 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்தால் கூட அந்த 2 மதிப்பெண் கூட உங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கும். 1 மதிப்பெண் போன மாணவன் இருக்கிறார்கள். சென்ற வாரம் 1 மதிப்பெண் போய் வந்தது உங்களுக்கு, ராஜேவல் என்ற ஒரு மாணவன். எனவே நமக்கான வெற்றி 120+ இல்லை 130, 130 மதிப்பெண்கள் மேல் பெறுவேன் என்று உழைக்க வேண்டும். நான் அடுத்த ஆண்டே, இந்த ஆண்டே நான் தேர்ச்சி பெற்று நான் இணைவேன். எதனுடன் இணைவேன்? செந்தமிழோடு செம்மொழியோடு இணைந்து என்னுடைய பங்களிப்பை அளிப்பேன். அதே போல் என்னுடைய பொருளாதாரத்தையும் வளமாக்குவேன் என்று நீங்கள் உறுதி பூண்டு கொண்டால் வெற்றி உங்களுக்கே சொந்தமாகும். எனவே வெற்றிக்கான அடித்தளம் இல்லைங்கள். வெற்றிக்கான அடித்தளமே கடின உழைப்பு தான். அந்த உழைப்பை பின்பற்றுங்கள். யார் தோற்பார்கள் என்றால் அறிவாளிகள் தோற்றுவிடுவார்கள். ஆனால் கடின உழைப்பாளிகள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். இது உண்மையான விஷயம். அறிவு இருக்குது என்பதற்காக நான் அப்போது படிப்பேன். அதே போல மாதிரி தேர்வுகள் எழுதாமல் செல்வது மிகுந்த ஆபத்தானது. மாதிரி தேர்வுகள் கட்டாயம் தேவை. எல்லாவற்றிற்கும் ஒரு அணையா விளக்குக்கும் தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோல் தான் நாங்கள். நீங்கள் அணையாக விளக்காக இருந்தாலும் தூண்டுகோலாக நாங்கள் இருக்க வேண்டும்.
நீங்கள் தொடர்ந்து உழைப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும், உங்களை தூண்ட வேண்டும். அதே போல் வகுப்புகள் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவைகள் சிறந்த செயல்பாடோடு நடைபெற்றால் வெற்றி நிச்சயம். அண்ணா சொல்வார், இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்பார் என கூறிக்கொண்டு இப்படை வெல்லும் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என்று நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி. ஐயா நல்லதுங்கய்யா, மகிழ்ச்சி. நண்பர்களே, ஐயா ரஹமத்துல்லா அவர்கள் நமக்கான தமிழ் வினாத்தாள்கள் அதனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் நண்பருடைய ஐயா ராஜகோதி அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் நமக்கு வினாத்தாள்களையும் தயாரித்து தர இருக்கிறார். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நமக்கு 110 மதிப்பெண்கள் தமிழுக்கு இருக்கிறது. மீதி 40 மதிப்பெண்கள் உளவியலுக்கும் பொது அறிவுக்கும் 30+10 இருக்கிறது. அதில் நம்ம கவனம் எடுத்துக்காம விடக்கூடாது. ஏனென்றால் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் கூட ரொம்ப முக்கியம் என்பதால நாம் அதையும் செய்ய வேண்டும். உளவியல் பாடங்களை நடத்துவதற்கும் பொது அறிவு தொடர்பான வினாத்தாள்களையும் நம்ம தயாரித்து வைத்திருக்கிறோம். அது மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கான இந்த வீடியோக்கள் பதிவேற்றம் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியுடைய வெப்சைட்ல வரும். ஐயா ரேடியன் ஐயா எப்படி நிறைவு பண்ணலாம்னு பார்த்து நிறைவு பண்ணிக்கீங்க. ராஜகோதி நமது 400 ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர் திரு தேவானந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் அன்பான வணக்கமும் வரவேற்போம். ஐயா ராஜகோபதி ஐயா, நான் உங்களுக்கு கால் பண்ணேன் இப்போ. ஐயா இப்ப நான் அட்டன் பண்ணுவா, போன் அட்டன் பண்ணவா? ரஹமத்துல்லா ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க. ரஹமத்துல்லா சார், ஒரு நிமிடம் பேசிட்டு இருங்க. எனக்கு நான் ஐயா கிட்ட ஒரு சின்ன விஷயம் தொலைபேசியில பேசிட்டு. உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, ஒன் மேன் நெவர் டிராவல் டு 2 boats என்பார்கள். ஒரு மனிதன் 2 படகுகளில் ஒரே நேரத்தில் சவாரி செய்ய முடியாது. வேலைக்கும் போயிட்டு நான் படிப்பேன் என்பது ஒரு நல்ல ஒரு அடித்தளம் இடாது, வெற்றிக்கான அடித்தளம் கிடைக்கும். நான் பார்ப்பேன், இரவு வேலைக்கு போய்விட்டு 6 மணிக்கு வருவார்கள். அவர் அதே உழைப்பு களைப்பு இருக்கும். அந்த களைப்பிலே அவர்களால் படிக்க முடியாது, நாம் சொல்வது அவர்களால் கேட்க முடியாது. எனவே உழைப்பை முழுமையாக தாருங்கள். நீங்கள் சொல்லலாம், வறுமை இருக்கின்றது, நான் என்னால் பின் வேலைக்கு செல்ல வேண்டால் இந்த குடும்பம் இயங்காது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். எப்பொழுதாவது உங்கள் நேரம் கிடைத்தால் ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை வரலாறு எங்கேயாவது இருக்கும், இதை வாங்கி படித்து பாருங்கள். ஒரு ஆபிரகாம் லிங்கன் எப்படி ஒரு அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக ஜனாதிபதியாக வந்தார் என்று பார்த்தால் நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள். நமக்கான வாய்ப்பு அதிக அளவு கிடைக்கின்றது. நீங்கள் வெற்றி பெறுவேன் என்று முடிவு செய்து விட்டால் நீங்கள் எந்த வேலைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. நீங்கள் உங்களை சரியான அளவுக்கு தயார்படுத்திக் கொள்வீர்கள். வறுமையிலிருந்து தான் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி. அது போல வறுமையிலும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மாணவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட சொல்லுவார், எனக்கு வறுமையாக நான் சொல்லுவேன், வறுமையில் தான் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பேன். எனவே வறுமை, நான் வேலைக்கு செல்ல வேண்டும், நான் பல்வேறு பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் நகர்த்தி விடுங்கள். ஒரே குறிக்கோள் உங்களுக்கு எது என்றால் வெற்றியை நோக்கி மட்டுமே செல்லக்கூடிய குறிக்கோளாக நீங்கள் இருந்தால்தான் உங்களை வெற்றி காண முடியும். உங்களுக்குள் தினம் தினம் பேசிக் கொள்ளுங்க, நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெறுவேன். அதே போல மாதிரி தேர்வுகளில் நீங்கள் பெறுகின்ற மதிப்பெண் தான் உங்களுக்கான ஒரு மனதினுடைய ஒத்துழைப்பு, மேலும் உற்சாகம், மேலும் வெற்றியை நோக்கி செல்கிறோம் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தேர்வுகள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்க வேண்டும். மாதிரி தேர்வு தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் தினமும் படிக்க வேண்டும். மாதிரி தேர்வினுடைய அழகினுடைய தலைப்புகளை சரியாக படிக்க வேண்டும். புத்தகங்கள் இருக்க, தமிழ் புத்தகம் எல்லா நூலகங்களும் கிடைக்கின்றது. இப்ப ஐயா சொன்னது போல சூசா, சக்திவேல், மூவா, இலக்கிய வரலாறு, பாக்கியமேரி, உங்களுக்கு அதே போல மொழி வரலாறு மூவா, எல்லா நூல்களும் எல்லா கல்லூரி நூலகங்கள், வேறு பொது நூலகங்கள் எல்லாவற்றையும் கிடைக்கின்றன. நீங்க இதை வாங்க கூட தேவையில்லை. இல்லை என்றால் நீங்கள் அதை உங்களுக்கு PDF ஃபார்மெட் சொல்வார், அதிலும் கிடைக்கும் உங்களுக்கு. எனவே எந்த தேவையோ, விதை நெல் போன்று என்ன தேவையோ அந்த புத்தகங்கள், என்ன தேவையோ அந்த கேள்வித்தாள்கள், இவற்றையெல்லாம் நாம் பதிவிறக்கி செய்து கொள்ள வேண்டும். இல்லை அதை உங்களுக்கு நகல் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும். எதுவுமே இல்லாமல் போர்க்களத்துக்கு செல்ல முடியாது. அதே போலதான் சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அதே போல் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியான நோக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வெற்றி பெறுவோம் எப்படி உறுதியா இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் படித்துக் கொண்டே இருந்தால்தான் இந்த வாய்ப்பு உறுதியாகும். அதே போல் தமிழ்தான் என்று நீங்கள் அலட்சியமாக இருந்தால் அதுதான் தோல்விக்கு அடிப்படையாக இருக்கும். தமிழ்தான் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஒரு பிரித்தெழுகவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தரும். எந்த பிரித்து 4
உங்களுக்கு 4 கொள்குறி கொடுத்தால் அது எது உங்களுக்கு சரியான என்பதை உங்களுக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கும். எனவே எல்லாவற்றையும் கொள்குறி வகை இல்லாமல் அவற்றை வந்து நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். அதுதான் முக்கியம். இப்ப சிறப்பதிகாரம் எத்தனை காரணங்கள், அதற்கு கொள்குறி இல்லாமல் நீங்கள் முயற்சி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன், உங்களுடைய உழைப்பு மட்டும் கடினமாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதே போல் ஒரு பழமொழி சொல்வார் ஆங்கிலத்திலே, ஒரு பறவை அமர்வது அந்த மரத்தின் கிளையை நம்பி அல்ல, தன்னுடைய இறகுகளை நம்பி. தன்னுடைய இறகுகள் என்பது உங்களுக்கான உழைப்பு, உங்களுக்கான அர்ப்பணிப்பான ஒரு பாதை. எனவே இரண்டையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் உழைக்க தொடங்குங்கள். தமிழின் ஐயா அவர்கள் உங்களிடம் பேசுவார்கள், தொடர்ந்து பேசுவார்கள். நன்றி நண்பர்களே. ஒன்றுமில்ல, ராஜு உதய கிட்ட நம்ம இந்த வகுப்புல சேர்ற முறைகள் பத்தி திட்டமிடுறதுக்காக முன்னாடி பேசியிருந்தோம். நம்ம எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் திரு ராமராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு வணக்கம். மற்ற எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த அறிமுக வகுப்பினுடைய நிறைவு, நம்முடைய பயிற்சி மையங்களுடைய சிறப்பு என்னன்னாக்கா, குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குவோம், மிக குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து விடுவோம். ஏனென்றால் உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். அதனால அந்த சிக்கல்கள் இல்லாமல் எப்போதும் நம்ம சரியா 8 மணிக்கு 8 மணிக்கு முடிச்சிடுவோம். இப்பொழுது வகுப்பில் சேர்வதற்கான முறையை வந்து ராஜகோபுரி அவர்கள் ஒரு எண் இப்ப போடுவாங்க. அந்த எண்ணில நீங்க வந்து ஐயா தந்திருக்காங்க 98 404 33 955 இல்லையா, 9840433955 என்ற எண்ணில் குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த எண்ணில் நீங்க பண்ணீங்கன்னா இன்றைக்கு இரவே உங்களுக்கு வந்து இந்த மெய்ப்பாட்டியலினுடைய நூற்பாக்கள் நான் வாசித்து சின்ன விளக்கத்தோட அதை அடிப்படையாக தேவைப்படுகிற விளக்கத்தோட நான் முடிஞ்ச சேர்த்து சொல்றேன். நூற்பாக்கள் உறுதியாக கிடைக்கும், இன்று இரவே கிடைக்கும். இதற்கான தொகை நீங்கள் கட்டுவதற்கு ரேடியல் ஐஏஎஸ் அகாடமிக்கு நேரடியாக வந்து கட்டலாம், அல்லது நம்ம குழுவுல இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் போடுவோம், அதுக்கும் நீங்க கட்டலாம். நீங்க நேரடியாக வந்து கட்டணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்லைன் என்பதால சென்னையிலே இருந்தா கூட நீங்க நேரடியாக கட்டிட்டு ஆன்லைன்ல கட்டிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி வச்சா போதும். உங்களுக்கு திங்கக்கிழமையில இருந்து அந்த அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். வெள்ளிக்கிழமை நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம். இது போக மெட்டீரியல் அடிப்படையில் நாள்தோறும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல நமக்கு வந்து இந்த டேபிள் காலங்கள், இந்த ஒன் சைட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து, ஏனென்றால் நான் அதுதான் சொல்ல வந்த நடுவில் கட்டாச்சு. மன வரைபடங்கள் என்ற முறையில எவ்வளவு டேபிளர் காலங்கள், எவ்வளவு படங்கள், இறைச்சின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு வரி கேட்டிருந்தாங்க, கழனி மாத்து விளைந்துகுத்தின் படம் கழன வாழை கதுவும் ஊரன். அதுல இடம்பெற்றிருக்கிற இறைச்சினா அதை நம்ம ஒரு படமா வரைஞ்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற போது நாம ஒரு படமாக வரைவோம். கழனி மாத்து விளைந்துகுத்தின் படம் கடன வாழை கதுவும் ஊரன். எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, ஒரு சின்ன விஷயங்களை நாம வந்து எந்த அளவுக்கு இலக்கியமாக இருந்தா கூட எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் படமா வரைஞ்சிருவாங்க எல்லாத்தையுமே. நிலத்தினும் பெரிதே நீரினும் ஆறளவென்றே பண்ணிக்கணும், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்த்தன்று நீரினும் ஆறளவென்றேன்னா இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க XYZ ஆக்சிஸ் வரைஞ்சிடுறாங்க. இது நிலம், இது வானம், இது நீர்னு வரைகிறாங்க. இது XY அது மாதிரி உள்ள வாங்கிக்கணும். பாத்தீங்கன்னா கழனி மாத்து விளைந்துகுத்தின் படம்னா கழனி இருக்கிறது. நான் படம் ரொம்ப சுமாரா தான் வரையணும் உங்களுக்கு புரியறதுக்காக. அங்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய கிளையில ஒரு பழம் இருக்கிறது. அந்த கழனியில விளைந்திருக்கக்கூடிய மரத்துல இங்க இருக்கக்கூடிய நீர்ல பழம் சின்ன நீர்நிலை, குளம், குட்டை அல்லது தந்தத்தை, இங்க வந்து வாழை மீன் இருக்கிறது. இந்த வாழை மீன் இந்த மீனை கவுகிறது. இதான் செய்தி. கழனி மாத்து விளைந்துகுத்தின் படம் படர வாழை கதுவும் ஊரன். மரத்துன்னு பாடபேதம் இருக்கிறது ஓலைச்சுவடி அடிப்படையில. இப்போ இந்த வாழை மீன் ஒண்ணு இருக்கிறது, இங்க பழம் ஒன்று இருக்கிறது. இதுல ஒன்று தலைவன், இன்னொன்று வந்து அறத்தை. அந்த விஷயங்களை ஆழமாக சொல்லுவதாக எளிதில் அடையக்கூடிய நிலையில தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலை, அல்லது பரத்தை இருக்கிறாள் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் தான் இறைச்சி. இறைச்சியை நம்ம புரிந்து கொள்வதற்கு தொல்காப்பியர் வழியில வந்துட்டோம்னா எப்போதுமே எளிமை. இறைச்சி தானே உரிப்புறத்ததுவேன்னு ஒரே நூற்பாதான். அதை படிச்சுட்டாலே நீங்க புது இலக்கிய வரி கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். இறைச்சி என்பது என்னன்னாக்கா உரிப்பொருளை ஆழப்படுத்தும். குறிஞ்சினாக்கா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இருத்தல் நிமித்தமும், மருதம்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல்னாக்கா இரங்கலும் இரங்கல் நிமித்தம், பாலைனா பெரிதலும் பெரிது. இந்த உரிப்பொருளை ஆழப்படுத்துகிற செய்தி இருந்தால் அது இறைச்சி. அப்படி இலக்கியங்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம எதையெல்லாம் வரைபடங்களாக, அட்டவணைகளாக, சின்ன சின்ன படங்களாக, ஒரு கோவலன்னாலே
அவருடைய மனைவி, காதலி, இந்த மாதிரி படங்களை பிள்ளைகளுக்கு வரைகிறோம் பாருங்க. அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்ல வரக்கூடிய அல்லது போர் வீரன் சேரன் செங்குட்டுவன்னா அவனையும் வரைஞ்சி அவனுடைய வீரம், கனக விஜயன் அவன் ஜெயிச்சான், கண்ணை கல் எடுத்துட்டு வந்தான்றத அவருடைய உருவப்படத்துக்குள்ளே அவர் கதையை எடுத்துட்டு வந்தது. அந்த மாதிரி உள்வாங்கி கொள்ளுகிற அந்த முறைகள் வருகிற போது எப்படிப்பட்ட வினாக்களுக்கும் நம்மால் விடை எழுத முடியும் என்று சொல்லி இந்த அறிமுக வகுப்பினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் அந்த எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் இணைந்தால் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவிலே சேர விரும்புகிறீர்கள் என்று வருத்தம். இது 12,000 மட்டும் என்று வைக்கப்பட்டிருந்தால் இன்ஸ்டால்மெண்ட் வழங்கப்படாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் நண்பர்களுக்கு அந்த கோரிக்கையை எப்பாவது யாராவது வைப்பீங்க. ஏனென்றால் நம்ம மற்ற இடங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு தொகை வைக்கிறாங்கன்னு ஒப்பீட்டுக்காக சொல்லல. நமக்கு நாங்க 3 பேருமே எங்களை நேரடியாக அறிந்த சில நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு தேவை ரிசல்ட். எங்ககிட்ட இருந்து படித்தவர்கள்ல இந்த ஆண்டுல டிஆர்பியில தமிழ்ல இவ்வளவு ஆசிரியர்கள் தமிழ்நாடு 268 பேர்ல எங்க கிட்ட படிச்சவங்க இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது பெருமையாக சொல்லிக்கணும். எங்க கிட்ட இருந்து 150-200 பேர் படித்தார்கள். அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்லிக் கொடுத்தோம் என்ற சமூக கடமையாகத்தான் கருதுகிறோம். கட்டணம் குறைவாக வைத்திருக்கிறோம். அதனால 12,000 மட்டும் கட்டணம் இருக்கிறது. அதை நீங்கள் ஒரே தவணையில் செலுத்தி இது பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நேரடியாக பணம் கட்டவர்கள் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியுடைய முகவரியை உங்களுக்கு போடுறோம். சென்னையில அண்ணா ஆர்ச்சிக்கு நேர் எதிர்க்க இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வழங்கப்படும். அதுல நீங்க கூகுள் பேலயோ அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்லயோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் நீங்க. நன்றி. வேற ஏதாவது ஐயா ராஜுவதையே சரியா சொல்லிட்டேன்னா நீங்க ஏதாவது சொல்லி முடிக்கணுமா? நிறைவு பண்ணிக்கலாமாங்கய்யா? ஏன்னா தமிழ்ல முடித்தல், இறுதி அப்படின்ற வார்த்தைகள் அமங்கல சொற்கள். நிறைவு செய்து இப்ப தண்ணி வச்சியோ நாங்க அறிவையோ ஊத்திக்கிட்டே வந்தோம். இது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். நிறைவாக பேசுறாங்கன்னு சொல்லணும். கடைசியாக பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஐயா ராஜுவதையே நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நான் நிறைவு பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பேசுறேன். மாணவர்களுக்கு நான் கடந்த 11 ஆண்டுகளாக இப்பதான் இந்த கொரோனா வந்ததுனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகள்லாம் என்னன்னு தெரியும். நான் கடந்த 11 ஆண்டுகளாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். எனது நிறைய மாணவர்கள் எனக்கு கிளாஸ் ரூமோட ஆன்லைன்ல தான் அதிகம். ஏன்னா நான் இங்க ஆன்லைன் அப்படின்னாவே நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாது. ஆன்லைன்ல தான் ரொம்ப எஃபெக்டிவாவே லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நேரடியா இருக்கிறதுனால நீங்க யோசிக்காதீங்க. ஆன்லைன்ல தான் இருக்கிறவங்க தான் நம்ம அந்த ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வைக்கிறோம்ல வீக்லி, அதுல தான் நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு டவுட்டுக்கு இப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கு. டெலிகிராம்ல சார் குரூப்புங்கும் போது நீங்க அதுல டவுட்ஸ் கேட்கலாம். அதனால ஆனா கிளாஸுக்கு நேரடியாக நீங்க வருவீங்கன்னு நினைப்பீங்க, உட்காந்துட்டு தான் போவாங்களே ஒழிய இது வரைக்கும் என்னோட சர்வீஸ்ல 20 வருஷத்துல பார்த்திருக்கேன். கணக்கு தான் நானே எடுக்கிறேன். கணக்குலயே டவுட் கேள்றான்னு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால நேரடி வகுப்புகளுக்கோட ஆன்லைன் வகுப்புகள் பல மடங்கு. திரும்ப சொல்றேன், நான் 2010 இருந்து இந்தியாவிலே போட்டித் தேர்வுக்கு முதன்முறையாக ஆன்லைன் வகுப்புகள், இப்ப கூட இந்த 2010-11 வகுப்புகள் எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இருந்து நான் ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறதுனால ஆன்லைன் வகுப்புகள் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ வகுப்பறை இன்னும் கூட நிறைய பேருக்கு என்னோட வகுப்புல நான் பார்ப்பேன், நிறைய பேர் ஆன்லைன் வகுப்புகள் வேணான்னு சொல்லிட்டு வகுப்பறை வகுப்புகள் வருவாங்க. வகுப்பறை வகுப்புகள் அட்டன் பண்ணிட்டு நாங்க வகுப்பறை வகுப்புகள் தான் அப்படியே இது பண்ணுவோம் ஆன்லைன்ல. அதை பார்த்துட்டு அப்புறம் ஐயோ இது கன்வீனியன்டா இருக்கேன்னு என்னோட தெருவுல இருக்கிற மாணவர்கள், அந்த இன்ஸ்டியூட் தெருவுல இருக்கிற மாணவர்களே ஆன்லைன் வகுப்புகள் தான் சேருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால ஆன்லைன் வகுப்புகள் தான் எஃபெக்டிவ். நீங்க 1 or 2 வகுப்பு அட்டன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஆன்லைன் வகுப்புகளை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும்னா நீங்க உங்களுடைய ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூஸா பார்க்கணும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு கிளாஸ்ல எப்படி அட்டன் பண்றோமோ அந்த மாதிரி கையில ஒரு நோட்டு புத்தகம் வைத்து கொண்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். சரிங்களா? அதனால ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஐயா சென்னையில இருக்காரு, அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்காங்க, நான் மதுரையில இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நல்ல நல்ல ஃபேக்கல்டி அப்படிங்கிறதுனால எடுக்கிறதுனாலதான் இது இப்போ ஆன்லைன் வகுப்புல போறோம். அதனால வகுப்புகளை விட ஆன்லைன் வகுப்புகள் அதிக அளவு பலபடி சிறப்பு வாய்ந்தது. இங்கேயும் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? சோ அதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ உங்கள்ட்ட பேசுறேன். நன்றி ஐயா. நன்றி நண்பர்களே. ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, நான் ஒரு இந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் அதுல எப்படி சேர்றது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆமா ஐயா, ரேடியன் ஐயா அவர்கள் மிக நீண்ட அனுபவம் உடையவர். குறிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு தனித்துவமாக அந்த பாடங்களை நடத்தக்கூடியவர். கணக்கினுடைய எல்லா ஷார்ட்கட்ஸுமே ஐயாவும் அவர்களுக்கு தெரியும். அப்படின்ற அளவுக்கு ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து பயிற்சி மையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரையில, சேலத்துல, கிருஷ்ணகிரியில என்ற பல்வேறு இடங்களில் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளைகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க.
அவர்களோடு நான்மூர் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பூர்ண சுந்தரி என்ற பார்வை மாற்றுத்திறனாளியை தான் தமிழ் படித்தாங்க. அதுக்கு முன்னாடி ரமேஷ்னு ஒரு தம்பி பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் மகிழ்ச்சியோடு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டு மட்டும் என்னுடைய தமிழ் விருப்ப பாடமானவர்கள் 17 to 20 பேர் முதன்மை தேர்வை எழுதியிருக்காங்க, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இது மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது போலவே கள்ளக்குறிச்சியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிற ரஹமத்துல்லா அவர்கள் அந்த டிபிசி தேர்வுகள்லையும் போட்டித் தேர்வுகளையும் ரொம்ப குறிப்பா தமிழுக்கான வினாக்கள் தயாரிக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நுட்பமாக அந்த வினாக்களை தேர்வு செய்யக்கூடியவர். எனவே ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, நான்மூர் ஐஏஎஸ் அகாடமி, கள்ளக்குறிச்சி ரேடியன் அகாடமி 3 இணைந்து நடத்துகிற டிஆர்பி தமிழ் தேர்வுக்கான இணைய வழி பயிற்சிக்கான இந்த அறிமுக வகுப்புக்கு வந்திருக்கிற வருங்கால தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த அறிமுக வகுப்பினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாம் நேரடியான இணைய வகுப்புகள் வழியாக திங்கட்கிழமை நன்றி, வணக்கம். திரு ரஹமத்துல்லா அவர்கள், திரு ராஜகோபதி அவர்கள், பங்கேற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் இசைவோடு இந்த இணைய வழி அறிமுக வகுப்பினை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கு நன்றி, வணக்கம். மாணவர்கள் ஆமா ரொம்ப குறுகிய கால அறிவிப்புல நமக்கு 72 பேர் 75 பேர் வந்திருந்தாங்க. ஆமா, நிறைய டைம் இருக்கு, கவலையப்படாதீங்க. இந்த டைம்ல கண்டிப்பா முடிச்சிடலாம். நம்ம மே மாதத்துக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி திட்டமிட்டிருந்தோம். முதல் வாரங்கள்ல 2வது வாரங்கள்ல தேர்வு உங்களுக்கு தொடர்ந்து நடத்திட்டே இருக்கும். வினாத்தாள் கலந்துரையாடல் ஒரு 10-15 நாளாவது நம்ம தொடர்ந்து ஜூன் மாதத்தில். நன்றி நண்பர்களே, நிறைவு பண்ணிக்கிறேன்.